கணு அழித்து உரை செய்தல். கணு அழித்துன்னா இங்கே பாருங்களேன், ஒரு கரும்பு இருக்கான். எத்தனை மொழி இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது. 4 மொழி இருக்கும், 8 மொழி இருக்கும், 10 மொழி இருக்கும். ஒவ்வொன்றிலையும் ஒரு கணு இருக்கும். இருக்குமா இருக்காதா? இப்போது அந்த கரும்பை பற்றி சொல்கிறோம்னா பொதுவாக என்ன சொல்லுவோம்? கரும்பு நல்லா இனிக்குங்க, இது இன்னார் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சதுங்க அப்படின்னு சொல்கிறது பொது பொழிப்புரை. அதை தான் இப்போ சொன்னேன். சொல்கிறதா? காட்டும் வாரம் காணும் வாரத்தை ஒரு உயிரானது நினைந்து நினைந்து உருகினால் இறைவனடி சேரும். நினைந்து நினைந்து உருகினால் எத்தனை செய்தி? மொத்தம் 3 செய்தி. என்னது சொல்லுங்கள்? காட்டும் வாரம் காணும் வாரத்தை உயிரானது இறைவன் செய்த அந்த காட்டும் வாரம் காணும் வாரத்தை நினைத்து உருகினால், அன்போடு உருகினால் எங்கே போய் சேர்ந்துடும்? அவ்வளோதான். எத்தனை செய்தி இருக்குது? 3 செய்தி. சொல்லுங்கள் என்னது? இறைவன் செய்த காட்டும் வாரம் காணும் வாரம் இரண்டையும் நினைந்து நினைந்து உருகினால் எங்கே போயிடும்? இறைவனடி சேர்ந்துடும். எத்தனை செய்தி? ஈஸியாக இருக்கா இல்லையா? இதைத்தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். இதைத்தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். புரியுதுங்களா சிவா? அடுத்தது இது பிண்ட பொழிப்புரை. இது என்னது? இப்போ அந்த கரும்பை பற்றி சொல்லியாச்சு, பொதுவாக சொல்லியாச்சு. இப்போ அடிக்கரும்பை பற்றி, இதுதான் மண்ணில் கிரிப்பாக பிடித்திருக்கும், இதுதான் ஸ்ட்ராங் அடியில் இருக்கும், இதில் தான் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், இது கடினத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும், இதை கடிச்சா பல்லு போயிடும், இப்படியெல்லாம் சொல்கிறது என்னது? வார்த்திக பொழிப்புரை. மேல் கரும்பு அது இனிப்பு கம்மியாக இருக்கும், அதுக்கு மேலே என்ன இருக்கும்? அந்த சோகை, அது பேர் என்ன சொல்லுவோம்? சோகை இருக்கும். அப்புறம் அதில் இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், நீளம் கம்மியாக இருக்கும், அப்படிலாம் சொல்கிறது என்னது? அதனுடைய பொழிப்புரை. நடுக்கம்பு இதுதான் பார்க்க அழகாக இருக்கும், அப்படியே இனிப்பு ஒரு மீடியமாக இருக்கும். இப்படி என்ன சொல்கிறோம்? கணுக்கணுவாக பிரித்து பிரித்து வாசிக்கிறதா? கூறுகளாக பிரித்து, அது பேர் என்னது? பிரித்து சொல்வதுதான் வார்த்திக பொழிப்புரை. இதுக்கு பேர் ஒவ்வொரு கணுவுக்கும் அதிகரணம். என்ன பேர்? இதில் எத்தனை அதிகாரணம் இருக்குன்னா 2 மொழி இருக்குது. அப்போனா எத்தனை அதிகாரணம்? 2 அதிகாரணம். அதிகாரணத்துக்கு தமிழில் என்ன? சமஸ்கிருதத்தில் அதிகாரணம், தமிழில் என்ன? கூறு, அப்புறம் பிரிவு. இதெல்லாம் என்னது? இந்த சூத்திரத்தை இத்தனை பிரிவாக பிரிக்கிறோம், இத்தனை கூறுகளாக பிரிக்கிறோம். இது சமஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறோம்? அதிகாரம். அவ்வளோதான். அந்த வார்த்தை புரியலைன்னா இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. என்ன வார்த்தை? கூறு. இத்தனை கூறு இருக்குது. எத்தனை கூறு இருக்குது இதில்? இந்த 2 கூரை 2ஆக பிரிக்கிறாங்க. கூறு இருக்குல்ல, ஒவ்வொரு கூறுக்கும் 2 தலைப்பின் கீழ் செய்தி சொல்லுவாங்க. 2 தலைப்பின் கீழ் மேற்கோள் ஏது? மேற்கோள்னா என்னன்னா, சொல்லப்பட்ட அந்த கருத்து இருக்கு இல்லையா, அந்த வரி இருக்குல்ல, அந்த வரிக்கு ஒரு மெயின் கருத்து. என்னது? மெயின் கருத்து. அதில் வரக்கூடிய ஐயம், அதில் பிற சமயங்கள் சொல்லக்கூடிய கருத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு கருத்தை சொல்கிறது தான் என்னது? மேற்கோள். அந்த சொல்லப்பட்ட வரிக்கு ஒரு சின்ன கருத்து சொல்கிறது தான் என்னது? அந்த கருத்துக்கு சைவ சித்தாந்த துணிவோடு ஒரு எடுத்துக்காட்டு சொல்வது தான் என்னது? ஏது? சொல்லப்பட்டதற்கு சைவ சித்தாந்த துணிவோடு ஒரு எடுத்துக்காட்டு இயல்பு சொல்கிறது தான் என்னது? சுருக்கமாக நம்ம புரிஞ்சு சொல்லணும்னா கருத்து எடுத்துக்காட்டு. சுருக்கமாக வச்சுக்கலாமா? கருத்து எடுத்துக்காட்டு என்னது? மேற்கோள் ஏது? அந்த சொல்லப்பட்ட கூறுக்கு என்னது? கருத்து எடுத்துக்காட்டு. நீங்கள் முதல் அதிகாரம் எத்தனை அதிகாரமாக பிரிக்க போகிறோம்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். என்னென்ன நீங்களா பிரிக்க பார்ப்போம். நான் சொன்னதை வச்சு நீங்களா பிரிங்க. காணும் கண்ணுக்கு காட்டும் முலம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டல். அது வரைக்கும் என்னது? அயரா அன்பின் அரண்களல் செலுமே. எத்தனை பிரிச்சுக்கலாம்? 2. 1/2 2/2 1/2 2/2. எத்தனை அதிகாரம்? 2 பிரிவு, 2 கூறு. செய்தியாக சொல்லும்போது அயராவ அந்த வார்த்தையை நான் நடுவில் வச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ அதிகாரமாக பிரிக்கும்போது எப்படி பிரிச்சுக்கிட்டேன்? காணும் கண்ணுக்கு காட்டும் முலம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் செலும். இப்போ அயரா அன்பின் அரண்கள செல்லுன்றது ஒரு முதல் அதிகாரம். அப்போ என்ன? இது பாட்டிலே இருக்குது, அதனால் பெருசாக எடுத்துக்க வேண்டாம்.
இதுக்கு மேற்கோள் என்ன? இதனுடைய கருத்து என்ன? இதனுடைய கருத்து என்ன? எப்பயுமே மேற்கோள்ல முதல் அதிகரணத்துக்கு வரக்கூடிய வார்த்தை ஈண்டு. என்னது? அடுத்த அதிகரணத்துக்கு வரக்கூடிய வார்த்தை இனி. என்னது? இனி எத்தனை அதிகரணம் வந்தாலும் சரி, 2-7 வரைக்கும் மேக்சிமம் அதிகரணம் இருக்கு. 2-7 வரைக்கும். முதல் அதிகரணத்தை எப்பயுமே மேற்கோள் என்ன வார்த்தையில் ஆரம்பிக்கும்? ஈண்டு. ஈண்டுனா இந்த முதல் அதிகரணத்தில். இந்த இனினா இனிமே, இனி அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல் அதிகரணத்துக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தி மேற்கோள் ஆரம்பிக்கும்? ஈண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முதல் அதிகரணத்தை ஈண்டு அவனும் அவற்றது விடயத்தை உணருமாறு உணர்த்துதல். சிவா, ஈண்டு அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது. அவனும்ன்றது யாரை குறிக்குது? சிவனை குறிக்குது. தெளிவா குறிங்க. அவற்றதுன்றது இங்க யாரு யாரு ஜோடி? சிவபெருமானும் உயிரை பற்றி தான் ஜோடியே. இங்கே பாசம் முடிஞ்சு போச்சு. 10ஆம் நூற்பாவில் என்ன முடிஞ்சு போச்சு? பாசம் முடிஞ்சு போச்சு. இப்போ யார் யாரும் ஜோடி? பழமும் சுவையும் ஜோடி. சிவ, நானும் சிவபெருமான் தானே ஜோடி. உங்கள் ஜோடி யாரு? இப்போ இருக்கிறது டெம்பரவரி ஜோடி. நிரந்தர ஜோடி யாரு? என்ன சிரிக்கிறீங்க? டெம்பரவரி ஜோடி தாங்க இது. நிரந்தர ஜோடி யாரு? அதான் ஞானசம்பந்தர் நம்ம சீர்காழிக்கு போனார. சீர்காழியில் தானே இருந்தார். அப்படியே 2.5 வயசில் என்ன பண்ணாரா? அழுதாரா? யார் உள்ளே போனோடனே அழுதாரு? எல்லா விஷயம் தெரியல, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உள்ளே போனே அழுதாரா? எப்படி அழுதாரா? சொட்டு சொட்டா தண்ணி உழுகுதான். மெய்மேல் கண்துளி பணிப்ப வேறெங்கு பார்த்தழுவார் தம்மேலை சார்புணர்ந்தே. என்ன வார்த்தை? மேலை சார்புனா முன் ஜென்மம். மேலை சார்புணர்ந்தே சாரும் புள்ளமைதானோ செம்மேனி வெண்ணீற்றர் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்றழைத்தருளி அழுதருள. நியாயமா யாருக்காக அழுதுருக்கணும்? ஒரு சிவபாதை இருதயரை பார்த்து அழுதுகிட்டு இருந்தவர் சொட்டு சொட்டா 2 சொட்டு உடம்புல விழுந்த உடனே ஒரு திடீர்னு பழைய ஜென்மம் ஞாபகம் வந்துருச்சான். இவர் நம்ம அப்பா இல்லையே, நம்ம அப்பா தோணி அப்புறாச்சே அப்படின்னு டேன் ஆச்சான். யாரு? இப்படி டேன் பண்ணி அப்படியே பார்க்குறாராம். யாரு? இவரை பார்த்து அம்மே அப்பா என்றழைத்தருளி அழுதருள. புரியலைங்களா? மெய்மேல் கண்துளி பழிப்ப வேறெங்கு பார்த்தழுவார் தம்மேலை சார்புணர்ந்தே சாரும் பிள்ளமைதானோ செம்மேனி வெண்ணீற்றர் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்தருளி. என்ன நடந்தது? அழைச்ச உடனே அப்பா அம்மாவை அனுப்பிச்சி வச்சாங்களா? என்ன அநியாயமா இருக்கு? அம்மா பதறி அடிச்சுட்டு ஓடி வந்ததை பார்த்துட்டு அப்பா பின்னாடியே ஓடி வந்துட்டாராம். அம்மா ஓடி வருவாங்களா, அப்பா ஓடி வருவாங்களா? நீங்களே சொல்லுங்க. இப்போ உங்களுக்கும் பையனுக்கும், உங்களுக்கு வீட்டுக்காரருக்கும் பையனுக்கு சண்டைன்னா யார் ஓடி வருவா? அதுதான். செல்ஃபோன் வேணும்னா யார் வருவா? அம்மா எடுத்து வரணும். புரிதுங்களா சிவா? அம்மா ஓடி வந்ததை பார்த்து நானும் வரேன்னா யாரு? ஆரணமும் உலகேலும் இன்றருளி அனைத்திற்கும் காரணமாய் கருணை திருவடிவான சீரடங்கு சிவபெருமா சென்றடைந்து சேருதலும் வாரி நங்கு திருமுளைப்பால் வல்லத்து கரந்தளி. கிரியாசக்தி ஞானசக்தி என்ற தனங்களில் இருந்து அந்த முளைப்பாலை கறந்து பொற்கிண்ணத்தில் வச்சிருந்தாங்களா? யாரு? குழந்தை அழுகுதுன்னு வேகமாக கறந்து யார்கிட்ட கொடுக்க போறாங்களா? ஓடி வர்றாராம். யாரு? நில்லுப்பா நில்லுப்பா, என்ன குழந்தை அழுகுதுங்க, ஒரு நிமிஷம் என் பங்குக்கு நான் கொஞ்சம் கலந்துக்கிறேன். என்னறிய சிவஞானத்து இன்னமுதும் குலைத்தருளி. என்னத்தை அதில் கலைக்கிறாரா? இப்போ ஏற்கனவே என்னது? ஞானசக்தி கிரியாசக்தி என்ற 2 தனங்களிலிருந்து என்னது? ஞானப்பால். இதில் என்ன கலக்கிறாரு? 2 கலர் எல்லாத்தையும் கலக்கிறார். என்னறிய சிவஞான இன்னமுதம் குலைத்தருளி உன்னடிச்சில் என் ஊட்ட உமையம்மையது நோக்கும் கண்மல நீர் துடைத்தருளி. யாருக்கு?
குழந்தை அழுதா பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? கண்ணை தொடச்சி விட்டாதான் குழந்தைக்கு பிடிக்குமா? முதல்ல எதை தொடச்சி விடணுமா? அது சமயத்தில் குழந்தை கோபத்தில் கத்தும், ஊன்னு இந்தா அப்படின்னு கொடுக்கக்கூடாது. மாராசா அப்படின்னு என்ன பண்ணணுமா? தொடச்சி விட்டாதான் அதுக்கு சாப்பிடவே வருமா? அப்படியே கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து, கையில் கொஞ்சோண்டு ஊட்டி விட்டுட்டு தான் கொடுத்தாங்களாம். அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க வச்சுட்டு வாங்கினாங்க. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஊமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தான் உணர்ந்தார். அந்த அப்படி ஞானம் கிடைச்சதோ, புரியுதுங்களா சிவா? அந்த மாதிரி என்னதான் அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது. அவனும் அவற்றது, அவற்றுன்னா என்ன அர்த்தம்? உயிர்கள். அத்தனை உயிர்களுடைய விடயத்தையும் யார் பார்க்கிறாங்களா? சிவா, அத்தனை உயிர்களுடைய விடயத்தையும் யார் பார்க்கிறாங்களா? சிவபெருமான் பார்க்கிறாங்க. சார் உங்களை இந்த நேரம் உங்களையும் பார்க்குறாரு, என்னையும் பார்க்குறாரு, அவங்களையும் பார்க்குறாரு, அவங்களையும் பார்க்குறாரு, எல்லாரையும் யார் பார்க்குறாரா? சிவபெருமான். அது சொல்கிற புரியுதுங்களா சிவா? நம்மளால் பார்க்க முடியுமா சிவா? சிவா, நான் டான்ஸ் ஆடுவேன் சிவா. அந்த இடத்துல நான் ஒரு ஆள் தான் டான்ஸ் ஆட முடியும். ஒரு டைப் ஆஃப் டான்ஸ் தான் ஆடலாம், நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டான்ஸ், உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும். ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தேன் சொல்கிறாரா இல்லையா? ஸோ மேட்டில் இருக்கவனுக்கு பள்ளத்தில் இருக்கவனுக்கும் தண்ணி யாருக்கு கிடைக்கும்? மலை மேலே குற்றம் சொல்லலாமா? மழை எல்லாருக்கும் போது, மழை எல்லாருக்கும் போது. என்னங்க ஆச்சு? கட் ஆகிடுச்சா? ஓடிட்டு தானே இருக்குது. திருப்பி கூட போட்டு விடுங்க, கட் ஆகிடுச்சுன்னா போட்டுவிடும். ரைட்டா சிவா? அப்போ என்னன்னா, இறைவன் எல்லா உயிர்களை விடயங்களையும் பார்க்குறாராம். விடயம்னு சொன்னால் ரெண்டு விடயமா? விடயம் சொன்னால் என்ன விடயம்? உலகப் பொருள்களின் விடயம். பிறவி நிலையில் இருப்பவங்களுக்கு உலகப் பொருள் என்ன சொல்லுங்கள், ஏதாவது உதாரணம் சொல்லுங்கள் சிவா. உலகப் பொருளுக்கு உதாரணம் ஏதாவது சொல்லுங்கள் சிவா. டீயா? அதே நினைப்பில் இருங்க. ஓ டிவியா? ஏன் சிவா, அம்மாவும் உலகப் பொருள் தான், அப்பாவும் உலகப் பொருள் தான். காரு, பங்களா, தோட்டம், துறவு, கணவன், மனைவி எல்லாமே என்னது? எல்லாமே என்னது? உலகப் பொருள். இதை நோக்கி போகிறது ஒன்று, இறைவனை நோக்கி போகிற விடயம். எத்தனை விடயம்? நம சிவ யா நடுவில் இருக்கு. உலகத்தை நம்ம எப்படி போட்டிருக்கோம்னா, ஒரு பக்கம் கை உலகத்து மேலேயும் இருக்கு, ஒரு பக்கம் இதையும் விட முடியல, இதையும் விட முடியல. இந்த ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்களா, இந்த பாட்டு நிச்சயம் உங்களுக்கு தெரியும். ஆராரோ 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 ஆரிரரோ. இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? பாடியிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? நான் ஒரு ஆட்டுறதா நினச்சிக்கங்களேன், நான் ஒரு பொண்ணாக நினச்சி ஆட்டுறதா நினச்சிக்கங்களேன். மகனே நான் யாரோ நெய்வேலியில் இன்னாருக்கு இன்னாரா பிறந்த பொண்ணுன்னு சொல்ல கேட்டேன். என்னது? அதுக்கு முன்னாடி உங்களை தெரியுமா? தெரியுமா சிவா? பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு ஆர்வம் முடிஞ்சிச்சு. அது கூட பரவாயில்லடா மகனே, உங்கள் அப்பன் யாரோ கல்யாணத்தன்னைக்கு தான் பார்த்தேன், அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. உண்மையா பொய்யா? உண்மைதான். இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க, அப்போ எல்லாம் கிடையாது, கிடையாது. அது கூட பரவாயில்லடா மகனே, நீ யாரோ பிறந்த அன்னைக்கு தான் பார்த்தேன், அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைடா. உண்மையா இல்லையா? அதெல்லாம் கூட பரவாயில்லடா மகனே, நம்ம 3 பேரையும் சேர்த்து வச்சவ யார் இவனும். உண்மையா பொய்யாச்சுவா? உண்மையா பொய்யா? எல்லாத்தையும் அவரவர் செய்த வினைப்படி. ஆக இது பூரா உலகமா? இது பூரா என்னதான்? ஒரு பாட்டில் திருவாசகத்தில் சொல்லுவார், திருவாசகத்தில் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இந்த பொம்மலாட்டம் பார்த்துருக்கீங்களா சிவா? பொம்மலாட்டம் பார்த்ததில்ல? மேயாதமான் இங்கிட்டு ஒருத்தவங்க சொல்லுவான், மேயிரமான தான் நான் பார்த்துருக்கேன், மேயாதமான பார்த்ததே இல்லை. என்னப்பா எந்தில் வரும்?
எங்க மேயாத மான்னு யார் சொல்லுவா? முருகப்பெருமான் சொல்லுவார். மேயிற மாட்டை தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது யார்? வள்ளி. 2 பேருக்கு போயிடு. இங்கே கயிறு வச்சு ஆட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே கயிறு வச்சு ஆட்டுறது யார்? மேலே இருக்கானா? மேலே எப்படி இருக்கு? கீழே இருந்துட்டு ஒருத்தன் இழுக்கிறாங்க ஐயா. கீழே இருந்து மேலே இருந்து இழுக்கிறானா? மேலே இருந்து எப்படி? கீழே இருந்து மேலே செட்டு போட்டு மேலேருந்து கூட இழுப்பாங்க, சொல்ல முடியாது. நம்ம தான் தெரியாமல் இருக்கோம். சிவா, அது மாதிரி என்னென்னா, நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி யார் பேச்சை கேட்டிருப்பேன்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் யார் பேச்சை கேட்டிருப்பேன்? தெளிவாக கரெக்டாக சொல்லிருக்கீங்க. பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் யார் பேச்சை கேட்டிருப்பேன்? இடையில ஒருத்தவங்களை விட்டீங்க, மாமியார் பேச்சை கேட்டிருப்பேன்றது நடந்திருக்காதா? என் வாழ்க்கையில் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆடணுன்னா ஆடலையா, ஆடி ஆடி இழைச்சி போயிட்டேன். எப்படி தெரியுமா? அம்மா பேச்சு, அப்பா பேச்சு, கார் பேச்சு, மாமியார் பேச்சு, பிள்ளைங்க பேச்சு எல்லாம் அதை கேட்டு இழைச்சி போய் அப்பாடா சொல்கிறாரு. சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழி காட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே, கொடியேன் என்றோ கூடுவதே. இந்த பாட்டெல்லாம் நீங்கள் நேரம் சத்தமாக பாடுற பாட்டில் பெயிண்டெல்லாம் பறந்துட்டு ஓடி இருக்கணும். கிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் டெய்லி படிக்கிறீங்களா இல்லையா? இருக்கா சிவா? எப்படின்னா என்ன சார், 3 காட்டுறாராம். மால் காட்டி, அப்புறம் வழிகாட்டி, அப்புறம் நெறி காட்டி. எத்தனை காட்டி? 3. இதுதான் ஒரு சொல்லுவார், வனவாசம் கடந்தார் சொல்லுவார். பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளா மெய் காட்டும் வெண்ணெய்நல்லூர் வித்தகா சொல்லாரா சொல்ல மாட்டார் சிவா. ஆகவே இதான் சிவா சொல்றார். இப்படியாக விடயம் 2 என்னது? ஒன்று என்னது? உலக விடயங்கள். இன்னொன்று சிவபெருமான். சிவபெருமானை நோக்கி இந்த அப்போ முத்தி நிலையில் இருக்கவனுக்கு சிவபெருமானை காட்டுதல், பெத்த நிலையில் இருக்கவனுக்கு உலக பொருளை காட்டுதல். அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது. ரைட்டா? ரைட். இது என்னது? மேற்கோள். இதுக்கு ஒரு ஏது சொல்லணுமா இல்லையா? இதுக்கு ஒரு அவனும் அவனை இன்றி அமைந்து ஒன்றையும் விடையா என்றது. நூல் வச்சிருக்கீங்களா இல்லையா? நூல் வச்சில்ல? என்ன சிவா, சிவஞானம் போதும் 11 நூற்பான்னு போட்டிருக்கும் போது பொட்டியை தூக்கிட்டு வரும்போதே என்ன தூக்கிட்டு வந்திருக்கணும்? எடுத்துட்டு வந்திருக்கணும். நூல் முக்கியமாக வேணுமில்ல. அவனும் அவனை என்று இவ்வான்மாக்கள், அவனை என்று வான்மாக்கள் அவனை என்று அமைந்து ஒன்றையும் விடையா என்றது. சிவபெருமான் இல்லாமல் எந்த பொருளையும் உயிரால் பார்க்கவே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எங்கே சிவபெருமான் வந்துட்டு இருக்காரு, நான் தான் இந்த பூவை பார்க்குறேன், பேனை பார்க்குறேன், அதை பார்க்குறேன் நீங்கள் சொல்லலாம். ஆனால் சிவபெருமான் இல்லாமல் நான் எதையுமே பார்க்க முடியாது. ஸோ நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. ஒரு பெரிய வட்டம், அது உடம்பு. பெரிய வட்டம் ஒரு உடம்பு. அதுக்குள்ளே நடுவில் சின்ன வட்டம் உயிர். அதுக்குள்ளே நடுவில் ஒரு புள்ளி சிவபெருமான். நான் சொல்ல புரியுதா புரியலையா சிவா? பதி, பசு, பாசம். நல்லா கவனிங்க. பெரிய வட்டம் என்னது? பாசம். உடம்பு 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 பாசம். சின்ன வட்டம் உயிர். உள்ள இருக்கு. அந்த உயிருக்கு உள்ள ஒன்று இருக்கு. அது என்னது? சிவபெருமான். அது எப்படி இருக்கு? புள்ளி. நல்லா கவனிங்க. வட்டம், குட்டி வட்டம், புள்ளி, பதி, பசு, பாசம். இப்போ இந்த பெரிய வட்டம் சின்ன வட்டத்தை பார்க்குமா பார்க்காதா? கண்ணு வெளியில் இருக்கு, உள்ள இருக்கிற உயிரை பார்க்குமா பார்க்காதா? பார்க்குமா? ஏன் சிவா? இந்த உடம்பு உயிர் பார்க்கும், உடம்பு உயிரை பார்க்க முடியுமா? ஏன்னா பெரிய வட்டத்துக்குள்ள எது இருக்கு? குட்டி.
அதனால இந்த குட்டி வட்டம் தான் பெரிய வட்டத்தை பார்க்கலாம். குட்டி வட்டம் தான் அந்த வட்டத்துக்கு மேலே கண் இருக்கிறதா நினச்சிக்கங்க சிவா. பெரிய வட்டத்தில் ஒரு கண் இருக்கிறதா நினச்சிங்க. உள்ளே இருக்கிறத பார்க்க முடியுமா முடியாதா? முடியாது. ஆனால் உள்ளே இருக்கிற உயிர் பெரிய வட்டத்தை பார்க்குமா பார்க்காதா? ஆனால் அந்த உயிர் உள்ளே இருக்கிற சின்ன புள்ளியாக இருக்கிற சிவபெருமானை பார்க்குமா பார்க்காதா? சாதாரண நிலையில் பார்க்காது. சாதாரண நிலையில் பார்க்காது. புரியுதுங்களா சிவா? சாதாரண நிலையில் பக்குவம் ஏற்பட்டதுன்னா அவனே வெளியில் வந்து தோன்றுவான். அவனே வெளியில் வந்து தோன்றுவான். இன்று எனக்கருள் இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு. நான் சொல்கிற புரியுதுங்களா சிவா? வெளியில் இருக்கிற வட்டம் இதுதான் சிவபோகச்சாரத்தில் சுவாமி சொல்கிறார். குருஞான சம்பந்தர் சொல்கிறார், ஒரு பாட்டில் சொல்கிறார், என்னை அறிவு என்றனன். உயிருக்கு என்ன பேர் வச்சாரு? என்னை அறிவு என்றனன், என் அறிவு தன்னுள் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். என்னை அறிவு என்றான். என்ன சொன்னான்? உயிருக்கு அறிவுன்னு பேர் வச்சான். அறிவுக்குள்ள ஆனந்தமாயிருக்கிற சிவபெருமானுக்கு சிவபெருமான்னு பேர் வச்சான். அறிவுக்குள்ள ஆனந்தமாயிருக்கிற ஒரு பொருளுக்கு என்னது? சிவபெருமான். என்னை அறிவு என்றான், என் அறிவு தன்னுள்ள ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். சந்ததம். சந்ததம்னா எப்பொழுதும். சந்ததம்னா எப்பொழுதும். எப்பொழுதும் என் அறிவை மறைக்கின்ற பொருள் எதுவோ அதை பாசம் என்றான். அது என்னது? இந்த மூன்றையும் ஆய்பவன் சித்தன் என்றான். முத்தன் என்ன சொன்னா? முத்தன். சீவன் முத்தன். இந்த மூன்றை ஆய்வு செய்வோன் என்ன சொன்னா? முத்தன் என்றான். அப்போ என்ன சொல்றாருன்னா, இவான்மாக்கள் அவனை இன்றி அமைந்து ஒன்றையும் விடையா என்றது. சிவான், அப்போ நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. ஒரு இருட்டு ரூமு, ஒரு லைட்டு போடுறேன். இங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒரு பொருள் இருக்குது. இப்போ அந்த லைட்டு இவன் கண்ணுலையும் படணும், பொருள்லையும் படணும். அப்போ தானே இவனுக்கு பொருள் தெரியும். சிவா, அந்த லைட்டு எது மேலெல்லாம் பண்ணணும்? டயம் ஆயிடுச்சு, சாய ஆரம்பிச்சிருச்சு. என்னது? டயம் ஆயிடுச்சு, சாய ஆரம்பிச்சு. சிவா, இதெல்லாம் டெக்னிக்கு. மூளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சாய்க்கும், அப்படி தள்ளும். உடம்பு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா, சிவபெருமான் கட்டுப்பாட்டில் இருக்கா? 10ஆம் சூத்திரம் சொல்லுவார், நாமல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல வழி நாம் அல்ல. உடம்பு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லையா? யார் கட்டுப்பாட்டில் இருக்கா? உட்காந்து கேட்கணும்னு நினச்சாலும் அது என்ன பண்ணுமா? ஆடுமா. அவனுடைய அருள் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுமா? அதனால நின்று உங்களை அப்படி ஒரு பாட்டை பாடினவனு செட் ஆகிடுவீங்க. கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் கலிப்பாரா, வாடி வாடி வலியற்றே வச்சல் மரம் போல் நிற்பேனோ, ஊடி ஊடி உடையாயோடு கலந்துள் உருகி பெருகினுக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே, ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே. இப்போ ஓரளவு செட் ஆகிட்டீங்க. அது எனக்கு தெரியும், உங்களை எங்கே போட்டால் பிடிக்க முடியும்னு. திருவாசகத்தை போட்டு அப்படி போட்டு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சிவா. அப்போ என்னன்னா, ஒரு லைட்டை போடுறோம் சிவா. என்னது? லைட்டை போடுறோம். ஏன் கண்ணு மேலேயும் லைட்டு போடணும், பொருள் மேலேயும். அப்போ தான் எனக்கு பொருள் தெரியும், உண்மையா பொய்யா. இப்போ அப்படியே வாங்க, இங்கே சிவபெருமான், இங்கே என் உயிர், இங்கே திருவொரு லைட்டு. என்னது? இப்போ எது மேலே போடணும்? சிவபெருமான் மேலேயும் போடணும், என் மேலேயும் போடணும். அப்போ தான் எனக்கு யார் தெரிவா? அப்போ சாமி என்னோடையும் கலக்கணும். புரியுதுங்களா? சிவபெருமானை காட்டவும் செய்யணும், நான் கலக்கிறதுக்கு உதவும் செய்யணும். ஆகவே என்ன உபகாரம்? காணும் உபகாரம், காட்டு உபகாரம், ரெண்டையும் செஞ்சால் மட்டும்தான் நான் யாரோட கலக்க முடியும். புரியுதா? புரியல? அதைத்தான் சொல்கிறாரு. அமைந்து
ஒன்றையும் விடையா என்று அவனை அன்றி இவ்வான்மாக்கள் அவனை அன்றி அமைந்து ஒன்றையும் சிவபெருமானை தவிர்த்து ஒரு விஷயத்தையும் யாரால புரிஞ்சுக்க முடியாது, ஆன்மாக்களால் புரிஞ்சுக்க முடியாது. புரியுதா? புரியா? அவன் இன்றி எனக்கு எந்த அறிவும் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் தெளிவான முடிவு. இதுக்கு எடுத்துக்காட்டு வெண்பா இருக்கணுமா இல்லையா? எடுத்துக்காட்டு வெண்பா இருக்கணுமா இல்லையா? இதுக்கு 2 எடுத்துக்காட்டு வெண்பா. ஐந்தையும் ஒக்க உண்ணாது. 5 பொறி என்னது? எல்லாம் புஸ்தகம் இல்லாம இப்படி கவனின்னு உட்கார்ந்து சரி. 5ஐயும் ஒக்க உணராது. 5ஐயும் ஒக்க உணராது. சிவா, அந்த கண்ணு இருக்குதே, இதில் 2 செய்தி சொல்லுது. செய்தியை சொல்லிட்டு பாட்டை சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். இந்த பாட்டினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? உயிர் எப்படி பொருள்களை உணர்கிறது, சிவபெருமான் எப்படி உணர்கிறார். உயிர் எப்படி? இப்போ உயிர் என்னென்ன? உயிருக்கு சாமி என்ன கொடுத்துருக்காரு? கண்ணு, காது, மூக்கு கொடுத்துருக்காரு. சிவா, கண்ணு அறிந்ததை காது அறியுமா அறியாதா? காது அறிந்ததை மூக்கு அறியுமா அறியாதா? மூக்கு அறிந்ததை வாய் அறியுமா அறியாதா? வாய் அறிந்ததை உடம்பு அறியுமா அறியாது? அது அது அறிந்ததை அது அதுதான் அறியும், இன்னொன்று அறியவே அறியாது. உண்மையா பொய்யா? புரியுதா புரியல? அது அது அறிந்தது. அப்போ இதில் என்ன செய்தி சொல்ல வராரு சாமி அப்படின்னா, உயிர்கள் எல்லா பொருள்களையும் சார்ந்த பொருள்கள் அத்தனையும் பல்வேறு விதமாய் காணும். எப்படி? கேட்டல்ல காணும், மூக்கில் காணும், வாயில் காணும், என்ன கண்ணில் காணும். உண்டாதீங்களா? சார்ந்த பொருள்களை உயிரானது பல்வேறு வகையில் காணும். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலையா? ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பார்ப்பீங்க, நான் ஒரு மாதிரி பார்ப்பேன், இவங்க எல்லாரும் பார்ப்பாங்களா? எத்தனை கோடி உயிர்கள் எத்தனை விதமாக பார்க்குமா பார்க்காதா? ஒரே மாதிரி பார்க்குமா? அது அது இஷ்டத்துக்கு பார்க்கும். வீட்டில் பொண்ணு பார்க்க வருவாங்க, என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு. ஒருத்தவங்க சொல்ல மாப்பிள்ளை தங்கம் சூப்பர், ஒவ்வொருத்தர் பாவரையிலையும் பொண்ணு சூப்பர், அதின பல்லு சரியில்லை, ஆனால் ஒவ்வொன்றுக்கும் இருக்கா சிவா? புரியுதா புரியலைங்களா சிவா? அது மாதிரி உயிர்கள் உணரும் முறையை ஒன்றாக சொல்லி, ஆனால் சாமி என்ன பண்ணுவாராம், எல்லா உயிர்களும் சார்ந்த பொருள்களை உருத்தன்மையாய் உணர்வார். நீங்கள் என்னெல்லாம் நினைச்சீங்களோ அத்தனையும் பார்ப்பார். நீங்கள் என்னெல்லாம் நினைச்சீங்களோ அத்தனையும் பார்ப்பார். நீங்கள் என்னெல்லாம் நினைச்சீங்களோ அத்தனையும் அட்டிய டைம் அத்தனை பேருக்கும் உதவுவார். முடியுமா முடியாதா? நான் இன்னைக்கு 1000 பேருக்கு தான் செய்வேன், நாளைக்கு மீதி 1000 பேருக்கு செய்கிறேன்னு சொல்லுவாரா? அதுதான் அவருடைய சிறப்புத்தன்மை. யாருடைய சிறப்பு? உயிர்கள் தன்னால் சாரப்பட்ட பொருள்களை அத்தனையும் பல்வேறு வகையாக காணும், ஆனால் இறைவன் ஒரு வகையாக காணுவான். உண்மையா பொய்யா சிவா? அப்படி பார்த்தா மட்டும்தானே எல்லாருக்கும் உதவ முடியும், இல்லைன்னா உதவ முடியுமா? இதைத்தான் இந்த பாட்டில் சொல்றாரு. ஐந்தையும் ஒக்க உணராது அவற்றுணர்வது ஐந்தையும் போல் உணரும் ஆகலான். உணரும் ஆகலான் ஐந்தனையும் ஒன்று ஒன்றாய் பார்த்து உணர்வது உள்ளமே. ஒன்னா பார்த்து உணர்றது எதுவா? உள்ளந்தானா. ஒன்னா பார்த்து உணர்றது உள்ளம். உயிர் என்ன பண்ணுமா? கண்ணு பார்க்கறத பார்க்குமா, காது பார்க்கறத, மூக்கு பார்க்கறத, எது உணருது? எல்லாத்தையும். இந்த பொறிக்கும் புலனுக்கு என்ன வித்தியாசம்னு யாராவது சொல்ல முடியுமா? 5 பொறி இருக்கே, புலன்னா என்ன, பொறினா என்ன? 5 புலன் பொறி, ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? பொறியை இடமாக கொண்டு இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே ஒரு மோட்டர், பம்பு செட் என்ன இருக்குது? பம்பு செட். இங்கக்குள்ள ஒரு கிணறு இருக்குது. என்ன இருக்குது? கிணறு இருக்குது. இங்கிட்டு வயக்காடு இருக்குது. இங்கிட்ட என்ன இருக்குது? வயக்காடு. சுவிட்சை போட்டு கிளம்பிடுச்சு. தண்ணி இங்கேருந்து மேலே போகுது. எங்கே போகுது? வயக்காட்டுக்கு போகுது. இதுக்கு பேர் என்னது? பொறி. இதுக்கு பேர் என்னது? பொறி. இதனால் ஏற்பட்ட பலன், இங்கே இருக்கிற தண்ணி இங்கே போச்சு.
புரியுதா புரியலைங்களா சிவா? பொறி எது? மிஷினு. இங்கே இருக்கிற தண்ணி இங்கே போச்சு. இப்போ நான் பாருங்க, அங்கே அழகான பொம்மை, அப்படி தான் நான் சொல்லுவேன், அழகான பொம்மை. இப்போ என் கண்ணை ஏவி விடுறேன், பொறி. இப்போ அது என் கண்ணு வழியாக புகுந்து உயிருக்குள்ளே புகுந்துருச்சு, வெளியில் விழுந்து உயிருக்குள் புகுந்து விட்டது. இப்போ ஏவுனது எது? ஏவுனது உயிர். எந்த மிஷினை ஏவி விட்டேன்? கண்ணு. அந்த பொருள் இப்போ எனக்கு என்னவா வந்துச்சு? அந்த அழகான பொம்மை எனக்கு என்ன வந்துச்சு? காட்சி கொடுத்து. பலன் எனக்கு கிடைச்சதா இல்லையா? இதுக்கு பேர் தான் புலன். இதுக்கு பேர் தான் பொறியினால் ஏற்பட்ட பலன் எனக்கு என்னது? புலன். புரியலைங்களா சிவா? இப்போ உங்க காது என்னது? பொறி. இப்போ சொன்னது கேட்டுச்சா? அது எங்கே போய் சேர்ந்துச்சு? உயிருக்குள்ளே போய் சேர்ந்துச்சு. இப்போ காதினால் ஏற்பட்ட பலன் எதுக்குள்ளே போய் சேர்ந்துச்சு? உயிர். இப்படி கண்ணினால் வந்ததை தனியாக உயிர் அனுபவிக்குது, காதினால் வந்ததை தனியாக உயிர் அளிக்குது. அதைத்தான் ஐந்தினையும் ஒக்க உணராது, ஐந்தையும் ஒக்க உணராது. அவற்றுணர்வது, அதான் அந்த பலன். புலன்கள் அர்த்தம் ஓசை உரு ஒளி சுவை நாள். அவற்றுணர்வது ஐந்தையும் போல் நின்று உணரும் ஆகலான், ஐந்தினையும் ஒன்று ஒன்றாய் பார்த்து உணர்வது என்னது? உளமே. உயிர் தான் தனித்தனியார். இது வரைக்கும் ஒரு வரி. இது உயிர் உணர்கின்ற முறையை சொல்லி அடுத்தது என்ன சொல்றாரு? எவ்வுலகும் ஒன்று. எவ்வுலகம்னா இப்போ இந்த இடத்துல உலகத்தை சொல்லுவாரா உயிரை சொல்லுவாரா? நீங்களே சொல்லுங்க. இப்போ வர்ற சூத்திரம், இந்த சூத்திரம் பாசம் வருமா உயிர் வருமா? இறைவனோட கம்ப்ளீட் உயிர். என்னது? கம்ப்ளீட் உயிர். எதை பற்றி பேசுகிறோம்? இறைவனும் உயிரும். இறைவனும் ரைட்டா சிவா? கம்ப்ளீட் சொல்லுங்க. எவ்வுலகும் ஒன்று. ஒன்றுன்றது சிவபெருமான். சிவா இப்போ எல்லாம் புக்கு வச்சிருக்கணும். எவ்வுலகும் ஒன்று அப்படின்றது என்னது? சிவபெருமான். எவ்வுலகும் ஒன்று ஒன்றாய் பார்க்கும் உணர்ந்து இருக்கா சிவா? எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்குவோம். ஒன்றாய் பார்க்கும் உணர்ந்து. ரைட்டா சிவா? அப்போ ரெண்டு விஷயம் இந்த பாட்டில் சொல்கிறாரு. என்ன பாட்டு சொல்கிறாரு? ஒன்று உயிர் உணர்கின்ற முறை, இன்னொன்று என்னது? சிவபெருமான். சுருக்கமா சொல்ல போனால் உயிர்களால் சாரப்பட்ட அத்தனை விடயங்களையும் ஒரு தன்மையாய் காண்பது சிவபெருமான். ஒரு தன்மையாக காண்பது. அப்போ தானே சிவா எல்லாருக்கும் உதவ முடியும். இதுங்களா சிவா? ஆகவே இந்த விடைய இந்த பாட்டில் இந்த ரெண்டு விஷயங்களை வேறுபடுத்தி சொல்லுவதுதான் எந்த பாட்டு? இந்த எடுத்துக்காட்டு வெண்பா. அடுத்தது இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவோட நம்ம காலை வகுப்பு நிறைவு செஞ்சு அடுத்த 4 எடுத்துக்காட்டு வெண்பாவே 1 மணி நேரத்தில் மத்தியானம் முடிச்சிடலாம். ரைட்டா சிவா? இப்போ கவனிங்க. ஏகனாகி ஏகனாய் நின்றிட நின்றே. ஏகனாய் நின்றே. இங்க பாருங்க, ஏகனாய் நின்றே. சிவபெருமான் வேற, நான் வேற இல்லை. யாரோட ஐக்கியமாயிட்ட? அதாவது அத்துவிதமாக ஐக்கியமாகிவிட்டேன். எப்படி ஆகிவிட்டேன்? ஏகனாய் நின்றே இணையடி. என்னது? ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்று உணர. ஒன்றுன்றது இந்த இடத்துல என்ன தெரியுமா? பக்குவப்பட்ட ஆன்மா. என்னது? பக்குவப்பட்ட ஆன்மா. எது? ஒன்று. புரியுதா? அந்த ஒன்று யார்? இந்த நூற்பாவில் 2 விஷயம்தான் இருக்கும். உயிர், சிவம், வேற எதுவுமே இருக்காது. எத்தனை நூற்பாவில்? ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்று உணர. அப்படியே சிவபெருமான உணர்தான். அடுத்து சொல்றாரு, அப்படி நீ உணரும் போது, அப்படி போது போகமாய் தான் விளைந்த பொற்பினான். போகமாய் தான் விளைந்த பொற்பினான். ஸோ இந்த இதை மட்டும் சொல்கிறேன் கேளுங்களேன்.
ஏகமாய் நின்றே. ஏகமாய் நின்றேன்னு என்ன தெரியுமா? அத்துவிதமாய். என்னது சிவா? இந்த திருப்புகள் ஒரு பாட்டு இருக்கு சிவா. முருகப்பெருமான் எங்கே இருப்பாராம்? மூலவர் எங்கே இருப்பார்? கருவறையில் இருப்பார். நம்மளை உள்ளே விடுவாங்களா? இந்த ஊரில் விட மாட்டாங்க, மற்ற ஊரில் விடுவாங்க. பெரிய வடக்கையில் விடுவாங்க, உள்ளே விடு சிவா. அப்போ அருணகிரிநாதர் தூரமாக நிற்கிறாராம், கண் கலக்கத்தோடு நிற்கிறாராம். என்ன கலக்கத்தோட? கண் கலக்கத்தோடு நிற்கிறான். சாமி பொறுத்து பொறுத்து பார்த்தாராம். சாமி பேசுவார்னு இவரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காராம். நம்ம நிலையை பார்த்து கூப்பிட்டா தான் பேசணும். நிறைய பேர் கூப்பிட்டதுக்கப்புறம் ஒப்பிச்சிருவாங்க, பார்த்துருக்கீங்களா? கூப்பிட்டதுக்கப்புறம் ஒப்பிப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா? அதே மாதிரி இவரும் ஒப்பிக்கிறாரா. என்ன அருணகிரி டல்லாக இருக்கிற? என்னது? என்ன அருணகிரி டல்லாக இருக்கிற? இதுக்காக காத்துக்கிட்டு இருந்தவன் சாமி சொல், எனக்கு ஒரு ஆசை சாமி. அடியார்களுக்கெல்லாம் ஆசை வரக்கூடாதே அருணகிரி, உனக்கு என்ன ஆசை வந்திருக்கு? ஸோ அடியார்களுக்கு ஆசை வரலாமா? வரக்கூடாதுன்னு வருதே. தங்க விலை ஏறி போச்சேன்னு கவலை வருதே. நம்மகிட்ட அன்னைக்கே வாங்கி வச்சுருந்துருக்கலாமே, கவலை வருதே. வரக்கூடாதெல்லாம் வருதே. உண்டா? வருதா வரலீங்களா சிவா? அருணகிரி ஆசை வரக்கூடாது, அதெல்லாம் இருக்கட்டும் சாமி, நியாயமான ஆசை தான். சரி, என்ன ஆசை சொல்லு அருணகிரி. இருநோய் மலத்தை சிவமொழியால் விரட்டி. இருநோய்னா என்னது? இன்பம் துன்பம். எனக்கு வர்ற இன்ப துன்பத்தை சிவமொழியால் விரட்டணும் சாமின்னு. என்ன அருணகிரி இப்படியெல்லாம் சொல்கிற? எப்போயோ விரட்டியாச்சு. எப்போ சாமி விரட்டினீங்க? என்னைக்கு அண்ணாமலையில் வந்து உனக்கு திருவடி தீட்சை கொடுத்து எழுதுனமோ அப்போவே என்ன ஆயிடுச்சு? நான் வந்தது முருகன் நினச்சிக்கிட்டியா? இல்லை, முத்திக்கு ஒரு வித்து குருபரன் என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து. வந்தவன் யாரு? குருநாதர். வந்தவன் அன்னைக்கு வந்தது யாரு? நான் நினச்சிக்கிட்டியா? இல்லை இல்லை, முத்திக்கு ஒரு வித்து, முத்திக்கு ஒரு வித்து குருபரன். வந்தவன் யாரு? குருபரன். அன்னைக்கே உனக்கு இருநோய் மலத்தை. ரொம்ப சந்தோஷம் சாமி. எத்தனை டிமாண்டு? ஒரு டிமாண்டு. என்ன டிமாண்டு? ஒன்று. இருநோய் மலத்தை சிவமொழியால் விரட்டி. முதல் வரி எதில்? திருப்புகள்ல எடுத்து பார்க்க. அப்புறம் போயிட்டு வரியா? இவ்வளோ இதெல்லாம் வந்துட்டேன். இப்போ தான் நீங்கள் பேசாதவர் பேசியிருக்கீங்க. இன்னும் ஒரு டிமாண்ட் இருக்குது. என்னது? என்ன டிமாண்டு? என்ன டிமாண்டு? சாமி அப்படியே வான்னு கூப்பிட்டு உன்னை பக்கத்தில் பார்க்கணும். உள்ளே விட மாட்டுறாங்க. உள்ள இருநோய் மலத்தை சிவமொழியால் விரட்டி என இனிதா அழைத்து. என இனிதா உள்ள வந்தாச்சா? பார்க்குறாரா? இவ்வளோ பெரிய மயில், இவ்வளோ உயரம், மடியும் அந்த சராசரம் தெரியுது. என்னது? யாருக்கு? பார்த்துட்டியா? கிளம்புனார். இப்போதான் பேசாதவர் பேசியிருக்கீங்க. இன்னும் ஒரு ஆசை. என்ன அருணகிரி இவ்வளவு தலை வந்துட்டேன். அந்த பொன்ற திருவடியை தூக்கி அப்படியே என் தலைமையில் அப்படியே நட்டு வச்சிங்கன்னா அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே போயிடுவேன். எப்படி? முருகனுடைய திருவடி தூங்கிக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் இந்த பக்கம் திருவடி, ஒரு பக்கம் அந்த பக்கம். மயில் மேலே இப்படி உட்காந்துருக்காராம். அவர் அப்படி வந்துட்டாராம். அப்படியா? சரி வா. இணையார் திருவடி என் தலைமேல். அருணகிரிக்கு என்ன திருவடி தீட்சை கொடுத்தார். இருநோய் மலத்தை சிவமொழியால் விரட்டி என இனிதா அழைத்து உனது இணைதால் எனக்கு அழித்து. இணைதால் சரி போயிட்டு வரியா அப்படின்னா, இன்னும் ஒரு ஆசை இருக்கு. என்னப்பா ஆசை? என்ன? இவ்வளவு தூரம் வந்துட்டேன், அந்த மயில் மேலே ஏறணும்னு ஆசை. எதில் வரணும்? அந்த மயில் மேலே ஏறணும்னு ஆசை சாமி. நீங்களே சொல்லுங்கள், மயில் மேலே எப்படி ஏற்றுவாங்க? ஸோ அவர் யானை மேலே குழந்தைய ஏற்றணும்னா எப்படி ஏற்றுவாங்க? நீங்களே சொல்லுங்கள். பாகன் குனிவார், குழந்தைய தூக்குவார். தூக்கி எங்கே வைப்பார்? காதில் வைப்பாரா? நல்ல கதையாக இருக்குது. குழந்தைய எப்படி பிடிங்கிறாரு, தூக்கி எங்கே வைப்பார்?
முன்னாடி அம்மா பேர் என்ன? சத்தியவாணி. எவ்வளோ சத்தியவாணிக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியல பாருங்க. எங்கே வைப்பாங்க குழந்தைய தூக்கி? அதே மாதிரி முருகனுக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டாரான். யாரு? அருணகிரிநாதர். எங்கே தூக்கி உட்கார வச்சுட்டாரான்? முருகனுக்கு முன்னாடி உட்கார. இருநோய் மலத்தை சிவஒளியால் விரட்டி என இனிதா அழைத்து, உனது இணைதால் எனக்கு அளித்து, உனது மயில் மேல் இருத்தி, உனது மயில் மேல் இருத்தி. சரி பார்த்துட்டியா, கிளம்பு அப்படின்னு. என்ன இன்னும் ஒரு ஆசை இருக்கு. என்ன முரு, என்ன அருணகிரினாரா? இப்படியே பார்த்தா என்ன பார்க்குற? அந்த வேல் கையில் வச்சிருக்கீங்களே, அதை என்கிட்ட கொஞ்ச நேரம் கொடுத்தீங்கன்னா நான் வச்சுக்கிறேன். எது? அப்படியா? சரி இந்த வச்சுக்க நேரம் கொடுத்து இப்படி வச்சுக்கிட்டாரா? எப்படி வச்சுக்கிட்டாரா? இருநோய் மலத்தை சிவொளியால் விரட்டி என இனிதா அழைத்து, உனது மயில் மேல் இருத்தி, உனது அயில்வேல் எனக்கு அளித்து, உனது அயில்வேல் எனக்கு. சரி போயிட்டு வரியா? என்ன 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 இன்னும் ஒரு ஆசை. இவ்வளவு தூரம் ஏற்றி உட்கார வச்சுட்டீங்க, அப்படியே ஒரு ட்ரிப்பு விட்டா போயிட்டு வந்துடும். என்னது? ஒரு ட்ரிப். சரி போவோம் பெண்ணான்ட்டு கிளம்பிட்டான். அப்படியே மயில் பிறகுதான். 7 கடல் 7 மலையை தாண்டி போய்கிட்டே இருக்கிறாராம். போகிறத பார்த்தாராம். அண்ட சராசரங்கள்லாம் அம்மையப்பரா தெரியுதான். யாருக்கு? அருணகிரி. இதை தேவர்கள் மேலேருந்து பார்க்குறாங்களாம். தேவர்கள் என்ன இன்னைக்கு முருகன் சீக்கிரமே கிளம்பிட்டாரு, வேல் வச்சுக்கிட்டு முன்னாடி முருகன் உட்கார்ந்துருக்காரு, பின்னாடி யார் உட்கார்ந்துருக்குது? யார் உட்கார்ந்துருக்குது? பின்னாடி யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு யார் பேசிக்கிறாங்களாம்? நல்லா கவனிங்க. இருநோய் மலத்தை சிவஒளியால் விரட்டி என இனிதா அழைத்து, உனது மயில் மேல் இருத்தி, உனது அயில்வேல் எனக்கு அளித்து, இருவோரும் ஒருவார் என, இருவோரும் ஒருவார் என. சிவா தன்னையே கொடுத்துட்டாரா இல்லையா? அடியாருக்கு சாமி யாரை கொடுத்துட்டாரு? தந்தது உந்தன்னை கொண்டது. இப்ப முருகனாவே மாறிட்டார். அதுபோல இந்த ஆன்மா எதா மாறிடுச்சான்? அதான் ஏகனாகி உயிரென்று ஒன்று உள்ளதை தெரியாமல் சிவமாய் தெரிகிறதா. என்ன தெரியுதான்? இப்போ ஆன்மா எப்படி தெரியுதான்? அதை சொல்ல. தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். இப்போ என்னவா இருக்குதா ஆன்மா? சிவமாவே இருக்க. தான் இருப்பதே தெரியவில்லையா? அந்த நிலைதான் ஏகனாகி. ஏகனாகி நின்றே, ஏகனாய் நின்றே இணையடிகள் ஒன்று உணர. இணை அடிகள்னா திருவருளை உணர. திருவருளை உணர அப்படியே சாமியை உணர்றமா. திருவருளை உணர போகமாகி தான் விளைந்த பொற்பினான். சிவா ஒரு பாட்டில் மாணிக்கவாசகர் சொல்றாரு, சிவா அந்த கணக்கு வாத்தியார் மாதிரி மோசமான வாத்தியார் உலகத்திலே இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் சிவா அப்படி? 34 போட்டு ஃபெயிலாக்குற ஒரே டீச்சர் யாரு? ரொம்ப உலகத்திலே நல்ல டீச்சர் யாருன்னா தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர். இப்படி இப்படி வட்ட வட்டமாக போட்டிருப்பான். இங்கிலீஷ் பரீட்சையில் பாஸ் 35. வட்ட வட்டமாக போட்டிருப்பான், பாஸ். தமிழ் டீச்சர் வட்ட வட்டமாக இப்படி எழுதியிருப்பான், பாஸ். ஆனால் கஷ்டப்பட்டு நம்பராக எழுதியிருப்பான், ஃபெயிலாக போட்டுருவான். மோசமான டீச்சர் எது? ஒரு நாள் மாணிக்கவாசகர் திருக்கல்குன்றத்தில் கண்ணில் தண்ணி விட்டு அழுதுட்டு இருந்தாராம். என்னது? தண்ணி விட்டு அழுதுட்டு இருந்தான். அப்போ சாமி 4வது முறையாக காட்சி கொடுக்கறதுக்கு வந்துட்டார். ஏன்பா அழுகிறேன்னா,
நாளைக்கு நடக்கிறது தெரியல, அதனால் அழுகிறேன். சிவா, நான் ஒரு சினிமாவுக்கு போனேன் சிவா. சினிமாவில் இப்படி உட்காந்துருக்கோம், சீட்டில் இப்படி தானே உட்காந்துருப்போம். பக்கத்தில் ஒரு உட்காந்துருக்காரு, கதாநாயகி அப்படி குத்த வர்றாங்க. எப்படி இருக்கும்? ஆ ஆ அப்படின்னு குத்திருவானோ பயந்துட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒருத்தர் இப்படி போட்டுட்ருக்காங்க. எப்படி இருக்கும் சிவா? ஏன் உனக்கு நியாயமா இல்லையா? உன் கதாநாயகி குத்த வர்றாங்க, இப்படி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கியா? குத்த மாட்டாங்க, பயப்படாத. எப்படி அவனுக்கு தெரியும்? இந்த டைரக்டரே நான் தான், இந்த படத்துக்கு டைரக்டரே. ஸோ அவனுக்கு விஷயம் தெரியுது, ஜாலியாக சாப்பிட்றான். எனக்கு விஷயம் தெரியல, டென்ஷன் ஆகிட்டு. அதே மாதிரி அவரும் சொல்கிறாரு, விளங்கினேன் வினை கேடனே இனிமேல் விளைவது அறிந்திலே. தெரிஞ்சா நான் ஏன் அழுகிறேன் சாமி? நீ பாட்டுக்கு திருவடி தீட்சை கொடுத்த போயிட்ட, எனக்கு தெரியல, அழுகிறேன். கவலைப்படாத. கண்ணை தொடச்சி விட்டாரான். மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை. கண்ணை தொடச்சி விட்டாரான். கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த. இப்போ என்ன செய்யணுன்றேன்னாரன், நான் மீண்டும் பிறக்கக்கூடாது, உங்ககிட்ட வந்துடணும், உன்னுடைய அருள் கோலத்தை நான் பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? என் வினையை வறுத்து விட்டிங்கன்னா போதும். என்னது வறுத்தா? நீ சிவா, வறுத்த விதை முளைக்குமா? அது எப்படின்னா, என்னுடைய பாவத்தை அப்படி ப்ரே பண்ணி விட்டுருங்கன்னாரு. உனக்கு அப்படின்னு 3 சொல்லி நான் போட்டால் வருத்தல். உனக்குன்னா என்னது? வருத்தல். உனக்கில்லாததோ வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின். அடுத்து என் வினையெல்லாம் பொசிக்கிட்டாராம். இப்போ வினை இருக்கா அவர்கிட்ட? வினை இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? பொசிக்கிட்டாரு. இப்போ சாமி ரெடி ஆயிட்டாராம். கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டின் ஐக்கலுக்கும். எப்படி இப்படி வேணாலும் பார்த்துக்கோ, இப்படி வேணாலும் பார்த்துக்கோ, இப்படி வேணாலும் பார்த்துக்கோ, எப்படி வேணாலும் பார்த்துக்கோ. என்னைய கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குந்தில. ஒரு மோசமான கணக்குவாதியார் இருந்தாரா, எழுதும் கீழ்கணக்கு. வினைய வறுத்ததுக்கு அப்புறம் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குந்தில். ஏத்தான் சொல்றாரு, ஏகன் ஆகி நின்றே இணையடிகள் ஒன்று உணர்வார் ஒன்று உணர போகமாய் தான் விளைந்த பொறுப்பினான். சிவா, கஷ்டப்படுறவனுக்கு இங்கிட்டு 1,00,000 ரூபா, இங்கிட்டு ஒரு 5 கிலோ தங்கம், இங்கிட்டு ஒரு வைரம் இப்படி வச்சா இதை பார்த்து மகிழ்ச்சி அடைவானா? இந்த 1 கோடியை பார்த்து மகிழ்ச்சி அடைவானா? இந்த வைரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவானா? கஷ்டப்படுறவனுக்கு இப்படி கொண்டாந்து வச்சா எதை பார்த்து மகிழ்ச்சி அடைவான்? எதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறனே தெரியாது. அதுபோல இவன் போகமாய் தான் விளைந்த பொறுப்பினான். ஒரு கொலையில் வைரமா முளைச்சிருக்கு, ஒரு கலையில் தங்கமா முளைச்சிருக்கு, ஒரு கையில் காசா முளைச்சிருக்கு. அது மாதிரி போகமாய் தான் விளைந்த பொறுப்பினான். அப்படி ஒரு ஆனந்த போகத்தை விளைக்கிறானா யாரு? பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். ஏகமாய் நின்ற இனடிகள் ஒன்று உணர்வார்க்கு போகமாய் தான் விளைந்த பொறுப்பினான். ஏகமாய் ஏகமாய் உள்ளத்தின் கண் ஆனான். என் உள்ளத்தில் உரையால் ஞானத்திலே இடமாக வந்து உட்கார்ந்தானா. உயிருக்கு ஞானம்னு ஒரு பிளேஸ் இருக்கான். உயிருக்கு என்ன இருக்கான்? சிவா, ஞானம் கிடைச்சதானே எல்லாமே உச்சகட்டத்துக்கு வரும். சிவா, நிறைய ஞானம் இருக்குது சிவா. பலவற்றை இழந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சோண்டு ஞானம் கிடைக்கும். உண்மையாக பொய்யா சிவா? பொசுக்குன்னு ஞானம் கிடைச்சிருமா? பலதை இழந்ததுக்கப்புறம் தான் ஞானம் கொஞ்சோண்டு கிடைக்கும். அதிலிருந்து பிடிச்சிக்கிட்டு போயிடணும். ஏட்டா, அதைத்தான் சொல்கிறாரு, ஏகமாய் உள்ளத்தின் கண்ணானா. ஞானத்தில் வந்து அந்த நேரத்தில் ஞானத்துக்கிட்ட வந்து உட்காந்துட்டானா. என்னுடைய ஞானத்தில் வந்து யார் உட்காந்துட்டானா? சிவன். கணக்கில்லா கோலம் காட்டி என் ஞானத்தில் இடமாய் வந்து உட்கார்ந்தானா. அடுத்து ஒன்று சொல்கிறார் சங்கரமோ, உள்குவார் உள்கிற்றை இருக்கா சிவா? உள்ளத்தால் காணானோ உற்று இருக்கா? உள்குவார் உள்கிற்றை. உள்குவார்ன்றது யாரு? நாம தான்.
உள்கிற்றேன்றது சிவபெருமா. சிவா அது என்ன தெரியுமா? கருதுவார் கருதும் வகையில். சிவா நீங்கள் முருகப்பெருமானா நினச்சி சிவபெருமானா உருகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எப்படி காட்சி தருவார்? நான் நடராஜாவா நினச்சி உருகிட்டு இருப்பேன். எனக்கு எப்படி காட்டுவார்? நான் ஆனந்த பெருவழியா நினச்சி உருகுவேன். எனக்கு எப்படி தருவார்? எனக்கு எப்படி தருவார்? ஆனந்த பெருவழியா காட்சி தருவார். சிவா ஐஸ் கட்டியும் ஒன்று தான், நீராவியும் ஒன்று தான், தண்ணியும் ஒன்று தான். தாகம் வரும்போது எதை குடிக்கணும்? ஐஸ் கட்டி குடிக்க முடியாது. கொரோனா வரும்போது நீராவி. கொரோனா வந்ததில்லை உள்ள இருக்கு அவங்களுக்கு. நான் அங்கே பட்ட பாடு இருக்குதே கொரோனா. சொல்ல 6 மாதம் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி விட்டாங்க. வெளியில் போட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே விட மாட்டுறாங்க. 1000 கொஸ்டின். எந்த கடைக்கு போனீங்க? எங்கே வாங்கினீங்க? அந்த பக்கம் போனீங்களா? போகலையா? கடிச்சு போகலைன்னா வாங்க வீட்டுக்குள்ளே, போனீங்கன்னா வெளியே போயிடுங்கன்றாங்க. எவ்வளவு படாத பாடுபடுத்திட்டாங்க. அதுக்கு என்ன வேணும்? ஆவி வேணும். காலில் அடிபட்டுருச்சுன்னா எத்தனை பேர் இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க? அம்மா கஷ்டம் இருக்கா இல்லையா? அப்போ இடத்து இந்த மாதிரி அது மாதிரி உள்குவார் உள்கிற்றை. அருணகிரிநாதர் இங்கே வர இந்த இதை முடிச்சிருவோம். அவர் சொல்கிறார் 1 மணின்னு இருக்காரு, 1:05 முடிச்சிருவோம். 1:30 ரொம்ப நல்லதாக போச்சு. அடுத்த பாட்டுக்கு போயிடலாம், கொஞ்சம் போயிட்டு அப்புறமே முடிச்சுக்கலாம். சிவா அருணகிரிநாதர் திருச்செந்தூர் போனாராம். எங்கே போனாரா? திருச்செந்தூர் போய் சாமிகிட்ட போனாராம். சாமி கொஞ்சம் டென்ஷனாக பேசுனாங்க. என்ன அப்படின்னாராம் இவர். என்னது? நேற்று பூரா நாங்கள் உங்களை வாட்ச் பண்ணேன் சாமின்னாரா. யார் வாட்ச் பண்ணுறது? யார் வாட்ச் பண்ணுறது? சாமி தானே நம்மளை வாட்ச் பண்ணணும். இவர் அவரை வாட்ச் பண்ணாராம். என்ன வாட்ச் பண்ண? நேற்று காலையில் நீங்கள் சரவண பொய்களை போய் குளிச்சிங்க, அதில் என்ன தப்பு? குளிச்சிங்க, ஆமாம், சரி. குளிச்சுட்டு நேராக கைலாயம் போனீங்க. உங்கள் அம்மா அப்பா பார்த்து நீங்கள் சுற்றுனீங்க. காலில் தண்டை அணிஞ்சிருந்தீங்க, வெண்டை அணிஞ்சிக்கிட்டீங்க, கொங்கினி சதங்க எல்லாம் அணிஞ்சிங்க, சுற்றுனீங்க. எப்படி அன்போடு சுற்றிங்க தெரியுமா? இன்ப உரிகுண்டு சுற்றுனீங்க. எப்படி? அது என்ன? எங்கள் அம்மா அப்பா நான் கும்பிட்டேன், உனக்கு என்னப்பா? அதே மாதிரி எங்கள் அம்மா போய் கும்பிடணும். போய் கும்பிடு. நீ தான் எனக்கு அம்மா அப்பா, நான் உன்னே தான் சுற்றணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என் முன்னாடி காட்சி கொடு. அதே மாதிரி காட்சி கொடுக்கணும். எப்படி? அதே மாதிரி நானும் என்ன பண்ணணும்? உன்னை சுற்றி வரணும். சரி வா, உனக்கு பின்னாடி காட்சி தரேன். தண்டையணி வெண்டயம் கிங்கினி சதங்கையும் தன்கலல் சிலம்புடன் கொஞ்சவே. எப்படி? செக்கண்ண சேக்கு தகு திமி தோதி திமி என்ன ஆடு மயிலோன. எப்படி வந்தாரா? இப்படி வந்தாரா. தண்டையணி வெண்டயம் கிங்கினி சதங்கையும் தன்கலல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின் இன்பபுரி குண்டு நின் சந்தோடம் அணைந்து நின்ற அன்பு போல. நீ எப்படி நேற்று நடந்துக்கிட்டியோ அதே மாதிரி வரணும். நானும் அம்மா அப்பாவை சுற்றுற மாதிரி நானும். அதுக்கு நீ எப்படி வரணும் தெரியுமா? அதுக்கு எப்படி வரணும்? இன்ப ஊரி குண்டு நின் சந்தோடம் அணைந்து நின்ப கண்டுர கடம்புடன் சந்தமகுடன். நான் கண்டுர. சிவா சூரபத்மனை நீ ஜெயிச்ச போது என்ன மாலை உனக்கு போட்டாங்க? சிவா அந்த காலத்தில் வெற்றி கொண்டா என்ன மாலை போடுவாங்க? கடம்ப மாலை. வெற்றி கொண்டா என்ன மாலை போடுவாங்க? அவ்வளோதான். கடம்ப மாலை போட்டு அவன் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அடுத்தவன் போயிட வேண்டியதான். அதுதான் சொல்றாரு. கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரை என்ற முன் சந்தியாவோ. அப்படின்னா என்ன தெரியுமா? இங்கே வாரு, எப்படி வரணும் தெரியுமா? அப்படியே என்னை பார்த்தோன்னே வாருணகிரி எப்படி இருக்க அப்படின்னு கூப்பிடணும். வந்துட்டான்டா, அந்த அருள் வேணும் இந்த அருள் வேணும் கேட்கறதுக்கு வந்துட்டாலும் சுழிச்சுக்கிட்டு கூப்பிடக்கூடாது. கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்குளிரை என்று முன் சந்தியாவோ. எப்படி பிறகு அதான் அற்புதமாக சொல்றாரு. உள்குமார் உள்கிற்றை. நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி வருவாராம். யாரு?
சாமி முருகனா நினைச்சா முருகனா வருவார். புரியுதுங்களா? அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுத்தார். அருளாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி காட்சி கொடுத்தாரு சாமி? ஒவ்வொருத்தருக்கும். நாவுக்கரசருக்கு என்ன பண்ணாரு? யானையா காட்டுறாரு. எப்படியா? பெண் யானை தான். மடப்பிடினா என்னது? ஆண் யானையா? ரெண்டுக்கு நல்லா அழகா என்ன போட்டிருக்காங்களா? என்ன போட்டிருக்காங்களா மேலே? வஸ்திரம். என்ன வஸ்திரம்? பட்டு வஸ்திரம் போட்டு மணி வேற ஆட்டி விட்டு இப்படி வந்து டங் டங். எது வருதான்? ஆம்பளை யானைங்க. அதுக்கு பேர் என்னது? களிறு. மடப்பிடினா அதுக்கு ஒரு பட்டு வஸ்திரம், இதுக்கு ஒரு பட்டு வஸ்திரம். அப்படி வருதான். எப்படி வருதா? காதன் மட பிடியோடும் களிறு வருவன கண்டு. எதுபடி வருதா? ரெண்டு யானை டங்கு டங்கு டங்கு. எப்படி இடிச்சுக்கிட்டு வருதா? காதல் மட பிடியோடும் களிறு வருவன கண். சிவா, காதலிக்கு இலக்கணம் எனக்கு சொல்ல தெரியல, அதனால என்ன சொன்னேன்? காதலிக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்படி டங்கு. என்னது? டங்குன்னு இடிச்சிட்டு வருதான். காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர். அப்போ அவருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு? யானை காலு, மயில் காலு. நம்மளுக்கு கோழியை பார்த்தா என்ன வரும்? கோழி காலை பார்த்தா ஏதோ வரும், விட்டுருங்க. அப்படி என்னன்னா, யார் கருதுவார் வாயானை மனத்தானை மனத்துள் நின்று கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லேற்றான் தன்னை சுடரிங்கள் சடையானை தொடர்ந்து நின்றியன் தாயான தவமாய தத்துவனை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் செய்யானை தென்கூடலாளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன். அப்போ என்னன்னா, கருதும் அவர் இதய கமலத்துள் ஊறும் தேன். எப்படி நினைக்கிறியோ அப்படி காட்சி கொடுப்பாராம். யாரு? உள்குவார் உள்கிற்றை உள்ளத்தால் காணானோ அப்படின்னு ஒரு கேள்வியோட முடிக்கிறாரு. நீ முருகனா நினைச்சா முருகனா காட்சி தருவானா தரமாட்டானா? அதான் சொல்றாரு. சிவா, கீழே கிடந்தா சாணி, டேபிளுக்கு வந்தா? சிவா, கீழே கிடந்த சாணி டேபிளுக்கு வந்தா சாமி. உண்மையா இல்லைங்களா சிவா? 6ஆம் நூற்பாவில் சொல்லுவார் சிவா சாமி. 6ஆம் நூற்பா என்ன தெரியுமா? ஒருத்தன் வந்தானா, சாமியை காட்டுனானா. என்னது? என்ன திடீர்னு வந்து கேட்குறானேன்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள ஒரு காலண்டர் இருந்துச்சான். எது இருந்துச்சான்? அதில் நடராஜா இருந்துச்சான். இதான் என்ன சொன்னேன்? சாமி அப்படின்னு. அப்புறம் பக்கத்தில் ஒரு வெங்கல சிலை இருந்துச்சு, அதில் வந்து அப்படித்தானே இருக்கும், இதான் சாமின்னு. அப்புறம் ஒரு லிங்கம் இருந்துச்சு கல்லில், அதை காட்டினேன். இதான் சாமியா? சரி. வந்தான், கோச்சிக்கூடாது புரிஞ்சுக்கிறதுக்காக தீப்பெட்டி எடுத்தான். தபார்னு என்ன பண்ணிட்டான்? காலண்டரை வச்சா முடிஞ்சிச்சு கதை. பெரிய நெருப்பில் எடுத்து போட்டு சிலையை போட்டான். என்ன ஆயிடுச்சு? கரைஞ்சிருச்சு. கல்லை எடுத்தான், டொப்புன்னு போட்டால் முடிஞ்சிருச்சு. இப்போ சாமி எங்க? இப்போ நான் சொல்கிறதுக்குள்ளே அவசரமாக சொல்கிறாங்களே, இப்படி இல்லை, தெளிவாக இருக்கணும். என்ன ஆயிடுச்சான்? சாமி எங்கேன்னு கேட்டான். நியாயமான கேள்வி தானே. நான் உடனே சொல்லிட்டேன், சுட்டி காட்டுற பொருளெல்லாம் சாமி இல்லை சாமி இல்லை சாமி இல்லைன்ட்டேன். என்ன பண்ணிட்டேன்? சுட்டி காட்டினதெல்லாம் நீங்கள் கொளுத்தி விட்ட, சுட்டி காட்டுறதெல்லாம் என்ன சொல்லிட்டேன்? சாமி இல்லை சாமி இல்லை சாமி. அப்போ சாமி என்னடான்னு? சுட்ட முடியாத பொருள் சாமின்னா. சுட்ட முடியாத பொருள். ஓ, அங்கே முயல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, போய் பிடிச்சிட்டு வந்தான். குதிரை ஓடிக்கிட்டு இருந்துச்சு, பிடிச்சி வந்தான். கொம்பை காட்டு. எதை? எதுக்கு? அப்புறம் குதிரைக்கு. அதுக்கு எப்படா காட்ட முடியும்? அதில் கொம்பை இல்லையாடா? அப்போ சாமி இல்லாத பொருளான்னு கேட்டான். சாமி இல்லாத பொருளாங்க. நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி தானே. அப்போ எதுதான் சாமி? இது எங்களுக்கு பாஸ் ஒருத்தர் இருக்கார். எங்களுக்கு பாஸ், அவர்கிட்ட போவோம் வா. நாங்கள் 2 பேரும் போகணும். மெய்கண்டார் தான் பாஸ். போய் சாமி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சொன்னேன். நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், நியாயம்தான். உணர்வுரு அசத்து. சுட்டி காட்ட பொறும்பொருள் என்னது? அசத்து. உணராது இன்மையின். சுட்டி காட்ட முடியல, இல்லாத பொருள். சுட்டி காட்ட முடியல. உணர்வுரு அசத்தியனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது இருதிறன். இந்த ரெண்டுமே கிடையாது.
அப்போ இதுதான் சாமி நாங்கள் பேசிக்கிட்டோம், இது வரைக்கும் தெரியுது சாமி, இதுக்கப்புறம் நீங்கள் தான் சாமி சொல்லுங்கள், எங்களுக்கு எப்படி சாமி சொல்லுங்கள் சாமி. சிவசத்தாம் என 2 வகையின் இசைக்கும் மண்ணுலகே. சிவசத்தாம் என 2 வகை அப்படின்னா என்ன சாமின்னார்? யாரெல்லாம் பாசஞானத்தை கண்ணை ஏவி விட்டு பார்க்குறானோ அவனுக்கு சாமி தெரிய மாட்டார். ஏன்னா கண்ணு என்னது? அழியக்கூடிய பொருள். ஒரு அழியக்கூடிய பொருளால் அழிய முடியாத சிவபெருமான பார்க்க முடியாது. பாசஞானத்தாலோ பசிஞானத்தை ஏவியோ யாரை பார்க்க முடியாது? தன்முனைப்பால் பார்க்க முடியாது. அப்போ எதால் சாமி பார்க்கலாம்? அவனுடைய அருளாய் ஏவி விட்டு பார்க்குறானே அவனால் தான் பார்க்க முடியும். பதிஞானத்தால் யார் காண்கிறானோ அவனுக்கு தான் யார் தெரிவா? சிவசத்தாம் என 2 வகையில் இசைக்கும் மண்ணுலகே. ஆகவே ஒரு வகையால் அறியப்படுபவன், ஒரு வகையால் அறியப்படுவன். எந்த ஞானத்தை பயன்படுத்தி பார்க்குறோன்று அது மாதிரி சொல்லுவார். ஆக இப்போ காலையிலிருந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல். சாமி 2 உபகாரம் செய்கிறாரு. என்னென்ன உபகாரம்? காட்டும் உபகாரம், காணும். இந்த 2 உபகாரத்தையும் யார் நினைஞ்சு உருகிறாங்களோ அவங்க யாரை போய் அடைவாங்க? இதுதான் அரண்கலர்ச்சி. இதுதான் சூத்திரத்தினுடைய கருப்பொருள். இதுக்கு சாமி சொன்ன கருத்துரை என்ன? பரமேஸ்வரனது ஸ்ரீபாதத்தை அணையும் என்றது. அதான சிவா? பரமேஸ்வரது திருவடியை அணையும் என்றது. அதுக்கு மேற்கோள் என்ன சொன்னார் சாமி? அவனும் அவற்றது விடயத்தை உணரும். உயிர்களுடைய விஷயங்களை எல்லாம் யார் வாட்ச் பண்றது? சாமி கண்டு காட்டுறாரு, கண்டு காட்டுறாரு. இன்னொன்று ஏதில் என்ன சொல்றாரு? அவனை அன்றி அமைந்து ஒன்றையும் விடைய. சிவபெருமான் இல்லாமல் உயிரானது எந்த பொருளையும் பார்க்கவே முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. பாயாசத்தை பார்க்கவும் முடியாது, பாயாசத்தை சாப்பிட முடியும். நான் இப்படி இருந்தால் என்ன செய்யறது? உடம்பை கொடுத்துட்டு இதை செய்யலைன்னா என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? மத்தியானம் என்னென்னு தெரியலையே, இங்கே ஊறுதே, காட்டினா தானே சாப்பிட முடியும். சிவா உண்மையா இல்லைங்களா சிவா? அதைத்தான் இங்கே சொல்கிறார். கேட்டா சிவா? அது மாதிரி இதை பார்த்தோம். அதில் முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவில் 2 விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உயிர் உணரும் முறை. அடுத்தது என்னது? இறைவன் உணரும் முறை. உயிர் பொருள்களை பலவிதமாய் பார்க்கும். எப்படி பார்க்கும்? தான் சார்ந்த பொருள்களை பல்வேறு வகையில் காணும். ஆனால் இறைவன் ஒரே தன்மையாக பார்ப்பான். ஒரே தன்மையாக. இது முதல் எடுத்துக்காட்டு. அடுத்த எடுத்துக்காட்டு வெண்பாவில் ஏகன் ஆகி, எப்படி ஏகனாய் நின்று இறைபணி, ஏகனாய் நின்று இணையடிகள் ஒன்று உணர. சாமி எப்படி தோணுவாராம்? போகமாய் தான் விளைந்த, எல்லா காட்சியும் கொடுப்பாராம். போகமாய் தான் விளைந்த பொற்பினான் பொலிவுடையான். ரைட்டா சிவா? அப்படி அவன் ஏகமாய் என் உள்ளத்தின் கண் ஆனான், என் ஞானத்தின் கண் ஆனான். ஞானத்தின் உள்குவார் உள்கிற்றை, உள்குவார் உள்கிற்றை உள்ளத்தில் காணானோ காண்பான் என்ற அர்த்தம். நான் டெய்லி நினச்சி உருகிற பொருளை உள்ளத்தில் காண முடியுமா முடியாதா? முடியும் என்று சொல்லி முதல் அதிகரணத்தை நிறைவு செஞ்சு இப்போ 2வது அதிகரணத்துக்கு போகிறோம். எத்தனாவது அதிகரணம்? 2வது அதிகரணம் நீங்கள் சொல்லுங்க. அயரா அன்பின் அரண்களல் செலுமே. அயரா அன்பின் இடைவிடாத அன்பால் எங்க போய் சேருமா? அரண்கள். அதுக்கு மேற்கோள் வேணுமா வேண்டாமா சிவா? மேற்கோள் வேணுமா வேண்டாமா? மேற்கோள். 2வது மேற்கோள் எப்படி ஆரம்பிக்கும் சொன்னேன்? முதல் மேற்கோள் எப்பவுமே ஈண்டுன்னு ஆரம்பிக்கும். 2வது எப்படி ஆரம்பிக்கும் சொன்னேன்? இனி. இனி பக்தியினான் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அணையும் என்றது. எத்தனை சொல்றாரு? பக்தி மறவாது ஏத்த. நல்லா சொல்லுங்க. இனி பக்தியினான் மறவாது ஏத்த
அவனது சீபாதத்தை அணையும் என்றது இருக்கா சிவா? சிவா நான் இப்போ கேட்பேன், சிவா கொஞ்சம் நேரம் சுறுசுறுப்பாக இருங்க சிவா, இன்னும் ஒரு 20 minutes அப்படி தன்னை அப்படியே பூமி செட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? செட் பண்ணிக்கணும் சிவா. பாம்பா வாமப்பு சிவா. உயிருக்கு ஒரு இலக்கணம் யாராவது சொல்லுங்க. சரி நான் என்ன சொல்கிறேன், இது என்னது? சடம். இது ஏன் சடம்னு சொல்கிறீங்க? ஏன் சிவா சுற்றி போகிறீங்க? இதுக்கு அறிவு கிடையாது, இதுக்குன்னு ஒரு விருப்பம் கிடையாது, இதுக்குன்னு ஒரு செயல் கிடையாது. இப்போ மைக்கு இப்படியே இங்கேருந்து உங்கள்கிட்ட வருது, இந்த மைக்கு இப்படியே உங்களை சுற்றி பார்த்துட்டு போகுது, என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காத. ஒருத்த கூட இங்கே இருக்க மாட்டாங்க, துண்டை காணும் துணியை காணும் ஓடிடுவாங்க. ஏசுவா அந்த மைக்கு மட்டும் இப்படி வந்துட்டு இப்படி போச்சுன்னா கம்ப்ளீட் முடிச்சு சைவச்சு தான் அந்த வகுப்பு. என்ன ஆகிடும்? என்னமோ ஏதோன்னு ஓடிடுவாங்க. ஏன்னா இதுக்கு என்ன கிடையாது. சிவா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சிவா, துன்பம் ஏன் வருது நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். இந்த மைக் எனக்கு துன்பம் தருமா? தராது. ஏன்னா அதுக்கு அறிவு இல்லை. இந்த ஸ்டாண்டு எனக்கு துன்பம் தருமா? ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது. இந்த மோதிரம் எனக்கு துன்பம் தருமா? தராது. ஏன்னா இதுக்கு இப்போ இது காணா போச்சு சிவா, இப்போ இது காணா போச்சு, துன்பம் தருமா? ஏங்க இதுக்கு அறிவே இல்லை, எப்படிங்க தரும்? சிவா ஒரு விட நல்லா தெரிஞ்சுக்கங்க. முள்ளு குத்திருச்சு நீங்கள், முள்ளு ஓடி வந்து உங்களை அப்படி குத்திட்டு போச்சா சிவா? முள்ளு ஓடி வந்து குத்துச்சா இல்லை நீங்கள் போய் முள்ளை குத்திக்கிட்டீங்களா? நீங்கள் முள்ளை குத்திட்டு முள்ளு மேலே பழிய போட்டீங்க. அதே மாதிரி தான் இதுவும். இது எதுவுமே செய்யாது. இது போன உடனேயும் 1,00,000 ரூபா போச்சே அப்படின்னு நான் அது மேலே வச்சிருந்த பற்று தான் எனக்கு துன்பம் தந்துச்சு. ஸோ துன்பத்திற்கு காரணம் எந்த பொருளும் இல்லை, நான் அதன் மேல் வைத்த, சொல்கிற புரியுதுங்களா? நான் அதன் மேல் வைத்த பற்று. இப்போது நீங்கள் எந்த பொருள் மேலே பற்று வச்சா சாமி அதை பிடுங்க ஆரம்பிச்சிடுவார். எந்த பொருள் மேலே பற்று வச்சா சாமி என்ன பண்ணுவார்? ஒரு பட்டுக்கோட்டையார் ஒரு பாட்டு பாடுவார், பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டு வித்தவன் ஆரடா. யார் கல்யாணம் பண்ணி வச்சா? ஏங்க சேவலுக்கும் கோழிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுமா? இல்லையே. அது 8 குஞ்சுகள் போட்ட ஊடன் சோறு போட்டவன் யாரடா? யார் போட்டா? அது 8 குஞ்சுகள் பிரிந்த உடன் வருத்தப்பட்டதா தாயடா. வருத்தப்பட்டதா? வருத்தப்படல. ஆனால் நாம் எதுனாலும் என்னது 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 ஏமாங்க, என் பயில என் பிள்ளை எங்கனவன் என் வீடு என் டப்பா என் பொருள், ஐயோ உன்னை கூட விட மாட்டேன். சாமி என்ன பண்ணுறாரு? ஒன்னதுன்றியா இரு ஒன்றா பிடுங்குறேன்னு என்ன பண்ணுறாரு? அவ்வளோதான் சிவா. துன்பத்துக்கு காரணம் இது. ஒன்னது இல்லாததெல்லாம் ஒன்னதுன்னேன்னா என்ன பண்ணுவார்? பிடுங்குவார். நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியலையே, இனிமா தெரியல, இன்னொன்று பிடிங்கிடுவார். பலவற்றை பிடுங்கினதுக்கப்புறம் இப்படி உட்காருவான், தெரிஞ்சிருச்சு, விட்டுருவான். அவன் என்ன பண்ணுவான்? விட்டுருவான். புரியலைங்களா சிவா? அப்போ எந்த பொருளும் நம்ம பொருள் இல்லை, எல்லாம் யாருடைய பொருளாக நினைக்கணும்? சிவபரம்பொருளுடைய பொருளாக நினச்சி நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கங்க, ஒன்றை கூட உங்கள்கிட்ட இருந்து பிடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. டார்கெட் முடிஞ்சிருச்சு. சாமியோடைய டார்கெட்டு எதுக்கு உங்களை பிடிங்கி வேகமாக தொல்லை பண்ணிக்கிட்டு? அவருக்கு வேலையே இல்லை. புரியலைங்களா? அப்போ இனிமேல் வீட்டுக்காரர் யார்? அதை சொல்கிறதுக்கு வீட்டுக்காரர் இந்த கல்யாணத்துக்கு 7 ஜென்மத்துக்கு இவரே என் வீட்டுக்காரர், அவர் 7 ஜென்மத்துக்கு பார்த்துறீங்களா சிவா? 7 ஜென்மத்துக்கும் இவரே 7 ஜென்மத்துக்கும் சாமி நீ பார்த்து, அது மாதிரி கதையாயிடுச்சு. புரியுதுங்களா சிவா? அது என்னன்னா, அப்போது உயிருக்கு ஒரு இலக்கணம் என்னன்னா, அறிவு இச்சை செயல். என்னது? இச்சை செயல் தான் இருந்தது. அறிவு யாரை நோக்கி இருக்கணுமா? சிவபெருமானை நோக்கி இருக்கணுமா? அதுதான் முத்திக்கு வழியா. இப்போ நம்ம அறிவு எதை நோக்கி இருக்கு?
இப்போ இருக்கு. சாயந்தரம் வீட்டுக்கு போனால் அதான் டவுட்டாக இருக்கு. அதான் என்னது டவுட்டாக இருக்கு. இப்போ சிவத்தை நோக்கி இருக்கு 100%. அறிவு எதை நோக்கி இருக்கணுமா? மறவாமை. இச்சை என்னுடைய விருப்பம் எதோ நோக்கி இருக்கணுமா? பக்தி. யார் மேல? சிவபெருமான் மேல பக்தி. என்னுடைய செயல் என்னவா இருக்கணுமா? போற்றியின் வாழ் முதல் ஆகிய பொருளே எது மேல இருக்கணுமா? ஏத்துதல், போற்றுதல். அப்போ என்னுடைய அறிவு யாரை நோக்கி இருக்கணும்? சிவத்தோனே. என்னுடைய இச்சை பக்தி செய்ய வேண்டும். என்னுடைய செயல் தொண்டு செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தொண்டு. நான் சொல்ற புரியுதுங்களா? செயல் எதுல இருக்கணும்? சிவபெருமானுக்கு தொண்டு. என் அறிவு மறவாம இருக்கணும், நன்றி மறவாது இருக்கணும். யார் மேல? இச்சை பக்தி கொள்ளணும். இதைத்தான் சொல்ற. பக்தியினான் இச்சை, மறவாமை அறிவு, ஏத்த என்னது செயல். என்னுடைய அறிவு இச்சை செயல் எப்படி இருக்கணுமா? பக்தியினால் மறவாமை ஏத்த அவனது சீபாதத்தை அணையும் என்றது. புரியுதா புரியலைங்களா சிவா? இப்போ நம்ம அறிவு எங்க இருக்கு? இப்போ சிவபெருமான்ட்ட தான் இருக்கு. சாயந்தரம் ஆனவனே சிவபெருமான்ட்ட இருக்கணும்னா என்ன செய்யணும்? அப்படியே வீட்டுக்கு போகும்போதே கேர் ஆஃப் கைலாயம். என்ன நினைக்கணுமா? இதுதான் கைலாயம். வீட்டுக்கு வர்றதுதான் கனவு. இது சிவபெருமான். பிள்ளைங்கள்லாம் முருகார் விநாயகர் இப்படி நினைக்கணுமா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்படி நினச்சாதான் ஓடுமா? அப்படி நினச்சாதான் ஓடுமா? இங்கே அதே மாதிரி வீட்டுக்காரம்மா என்ன நினைக்கணும்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். காரைக்காலமே தன் கணவருக்கு சாப்பாடு போட்டாங்களா போடலையா? நீங்கள் சொல்லுங்கள். காரைக்காலமே தன் கணவருக்கு சாப்பாடு போட்டாங்களா? புனிதவதியார் போடவே இல்லை. அது வீட்டுக்காரன்னு போடல. என்னன்னு போட்டாங்க? சாமி கடை அடைச்சிட்டு வந்துடும், சாமிக்கு அன்னம் பலிப்பு செய்யணும். என்ன செய்யணும்? அப்படிதான் போட்டுச்சான். யாருக்கு? புரிதா புரியலைங்க சிவா? அப்போ 24 மணி நேரமும் நாம் என்ன சிவ, அதாவது பசு புண்ணியத்தை எல்லாம் பதி புண்ணியமாக மாற்ற வேண்டும். ரைட்டா? இது மேற்கோள் முடிஞ்சு. அடுத்து ஏது சொல்கிறேன் கேட்க. அடுத்து என்னது? ஏது. அவன் அந்நியம் இன்றி செய்வோர் செய்தி பயன் விளைத்து நிற்றலான். செய்வோர் அந்நியமின்றி. சிவா, அந்நியமின்றினா என்ன அர்த்தம்? இடையீடு இல்லாமல் மறக்காமல் செய்வோர் செய்தி. 2ஆம் சூத்திரத்தில் சொல்வார், செய்வோர் செய்தி பயன் விளைத்து. அதாவது சிவா, ஒரு வயக்காடு இருக்கு, அதில் ஒரு உழைப்பாளி இருப்பான். எவ்வளோ உழைக்கிறானோ அதுக்கு தகுந்த பலனை வயக்காடு கொடுக்குமா கொடுக்காதா? செய்வோர் செய்தி பயன் விளைத்து. புரிதா சிவா? அதை போல ஒரு ஆன்மா, ஒரு இறைவனுக்கு எப்படி தொண்டு செய்தி இருந்ததோ அதற்கு ஏற்றார் போல செய்தி பயன். புரிதா புரியலைங்களா? அந்த விலை கொடுக்குமா கொடுக்காதா? அதுதான் செய்வோர் செய்தி பயன் விளைத்து நிற்றலாம். ஒரு ஆன்மா தொண்டு செய்ய செய்ய என்ன தொண்டு? அறிவால். சொல்லுங்க, அறிவால் என்ன செய்யணும்? மேல இருக்கிற மேற்கோளை பாருங்க சிவா. அறிவால் மறவாமை, இச்சையால் பக்தி, செயலால் ஏத்த. பக்தியினான் மறவாமை ஏத்த அவனது சீபாதத்தை அணையும் என்றது இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? அந்நியமின்றி செய்வோர் செய்தி பயன் விளைத்து நிற்றவா. ஃபைனலா இந்த துண்டெல்லாம் அறிவை மறவாம வைத்திருப்பவன் சிவபெருமானிடத்திலே, இச்சையை பக்தி செய்பவன், அடுத்தது என்னது? செயலை தொண்டு செய்பவன். இந்த மூவருக்கும் பலனாக திருவருள் என்ன கொடுக்கிறது? செய்வோர் செய்தி பயன். என்ன பயனா? இந்த நூற்பாவினுடைய வேலை என்ன? 3 மணிக்கு என்ன? செய்வோர் செய்தி பயன் பரலோகம். என்னது? சிவலோகம். சீபாதம். என்னது? சீபாதம். பரசுகம். இதுக்கு பேர் என்னது? இந்த நூற்பாவினுடைய இதே என்னது? பரசுகம். இதுக்கு முந்தின நூற்பா சுகப்பிரபை. சுகப்பிரபைன்னா என்ன தெரியுங்களா? காலையில் சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 5:30 மணிக்கு அந்த இடம் பூரா செவப்பாக வரும். வருமா வராதா? அது சுகப்பிரபை. அது என்னது? சுகம்.
அது மட்டும் வந்தால் போதுமா? நான் அதோட போய் கலக்கணுமா வேண்டாமா? கலத்தா தானே அனுபவம். சிவா, நான் சுத்தமான அனுபவமா? பேரொளி வரும், நான் போய் அந்த பேரொழியை என்ன பண்ணணும்? கலக்கணும். அதுதான் 11ஆம் நூற்பா. 10ஆம் நூற்பா சுகப்பிரபை, 11ஆம் நூற்பா என்னது? பரசுகம். பர சுகம். ரைட்டா சிவா? அப்போது 11ஆம் நூற்பாவில் என்ன சொல்லுது? இந்த ஏதில் என்ன சொல்கிறாரு? அந்நியம் இன்றி செய்வோர் செய்தி பயன் விளைத்து நிற்றலான். அப்போ என்ன அர்த்தம்? சிவபெருமானோடு நெருக்கமாக இருப்பவனுக்கு என்ன செய்கிறார்? நெருக்கமாக இருந்து அவனுக்கு பரமுத்தி தருகிறார். என்ன தராரு? அவனுடைய சீபாதத்தை தருகிறார். ரைட்டா சிவா? அதுக்கு என்னென்ன ஒரே ஒரு எடுத்து கரெக்டாக 1 தானையா? இனி 10 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்கு. 1 அருக்கன் நேர் நிற்பினும். சிவா, எனக்கு முன்னாடி என்ன நிற்குது? அருக்கன். என்ன நிற்கிறாரு? அருக்கன்னா யாரு? சூரியன். அருணன் இந்திரன் திசை. சிவா நல்லா பாருங்க, காலையில் 5 மணி. இப்போ சூரியன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாரு? 6 மணிக்கு எந்திரிக்கிறாரு. இங்கே ஒரு குருடன், இங்கே கண்ணு தெரிகிற ஒருத்தன். இங்கே ஒரு குருடன், இங்கே கண்ணு தெரிகிற ஒருத்தன். சூரியன் பொதுவாக எந்திரிப்பாரா? குருடனுக்காக ஸ்பெஷலாக எந்திரிப்பாரா? இல்லை எனக்காக ஸ்பெஷலாக எந்திரிப்பாரா? அவர் பொதுவாக, அதுக்கு பேர் நேர். அருக்கன் நேர் நிற்பினும் அப்படி பொதுவாக எந்திரிக்கிறாரா? எப்படி எந்திரிக்கிறாரா? பொதுவாக எந்திரிக்கிறார். இந்த பக்கம் யாரு? இந்த பக்கம் யாரு? நம்மெல்லாம் கண்ணு தெரியுறவங்க வச்சுக்கோமே, ஒரே ஒரு கூட்டம் வச்சுக்கோம்பா. நம்ம கூட்டம்னு வேண்டாம், ஒரே ஒரு கூட்டம். ரைட்டா? இப்போ யாருக்கு பொருளெல்லாம் தெரியும்? நமக்கெல்லாம் தெரியும். இவனுக்கு யார் மேலே குற்றம்? நம்ம மேலே குற்றம், கடவுள் மேலே. அதை சொல்ல, அருக்கண்ணே நிற்பினும் அல்கிருளே காணார்க்கு. அல்கிருளே என்னைக்கு இருட்டு இருக்குமோ கூட்டு பயலுக்கு, என்னைக்கு இருட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கும் இருட்டு இருக்கு. புரியுதா புரியலைங்களா சிவா? காணார்க்கு அருக்கண்ணே நிற்பினும் அல்கிருளே காணார்க்கு. இருள் கண்ணே, அதை போல இருள் கண்ணே பாசத்தார்க்கு. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, சூரியன் குருடன் கண்ணு தெரிகிறவன், அப்படியே மாற்றிக்கங்க. அருள் சீவன் முத்தர், நம்ம நல்ல அருள் பெற்றவர்கள். இந்த பக்கம் சாமின்னா என்ன அப்படின்னு கேட்குறவன். இப்போ அருள் வெளியில் வருது. யாருக்கு அருள் கிடைக்கும்? இவனுக்கு கிடைக்கும். இதாங்க இந்த பாட்டு. அதுக்கு ஒரு பாட்டு சொல்ற உதாரணம் சொல்கிறாரு. காலையில் சூரியனுக்காக எது காத்துக்கிட்டு இருக்கோம்? குளத்துல பூக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கும், தாமரையில் காத்துக்கிட்டு இருக்கும். தாமரைக்காக சிலது காத்துக்கிட்டு இருக்கும். என்னது? வண்டு. சூரியன் ஜல ஜல நயன கடி மலர் மலர மற்ற அண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. சாதா நிதி வேண்டாம் எனக்கு, அருள் நிதி தான் வேணும். என்ன நிதி வேணும்? அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி. லட்ட எறும்பு சாப்பிடுமா? கோடிக்கணக்கான எறும்பு சாப்பிடுமா? சுவையை அனுபவிக்கிறது எறும்பா லட்டா? ஆனால் இவர் ஆனந்த மலை, நமக்கு சுகத்தை கொடுக்கறதா வேலையா? பரசுகம். 11 என்னது? இப்போ சூரியன் எந்திரிக்குது. இங்கே 100 தாமரைப்பூ இருக்கு குளத்துல. எத்தனை தாமரைப்பூ? சூரியன் எந்திரிச்சு வந்தோடனே எத்தனை தாமரைப்பூ மலரும்? அத்தனையும் மலருமா? பாருங்க, பக்குவப்பட்டது மலரும். நாளைக்கு மலர வேண்டியது நாளானைக்கு மலர வேண்டியது. இப்போ நாமெல்லாம் என்ன மலர்? இன்னைக்கே 3 மணிக்கு மலர்ந்துருவோம். இன்னைக்கு எத்தனை மணிக்கு மலர்ந்துருவோம்? 3 மணிக்கு மலர்ந்துருவோம். எங்கே போக போகிறோம்? எல்லாம் ரெடியாக. கைலாயம் போகும்போது எப்படி வரும் தெரியுமா? சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி திருநீர் மட்டும் இல்லாமல் வந்து அடிக்கிற காற்றுல பொசுன்னு கீழே விழுந்துருவோம். பறந்து போயிட்டு இருக்கும்போது எங்கே விழுந்துருவோம்? கீழே விழுந்துருவோம். அப்படியே வந்துடுவோம். அப்போது அன்னைக்கு மலர்ற தாமரை மலரும்.
அருக்கண்ணே நிற்பினும் அல் இருளே காணார்க்கு இருள் கண்ணே பாசத்தார்க்கு. இருள் கண்ணே அருள் கண்ணால் ஈசன் அருள் கண்ணால் பாசம் நீக்கி. ஈசனுடைய அருளால என்ன ஆகுமா? இந்த பக்கம் யார் இருந்தாங்க? குட்டு பயலுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை திறந்து விட்டோம்னா தெரியுமா தெரியாதா? தெரியும். அதே போல இங்க இருந்தானே ஒருத்தன், என்னது அவன் சாமி என்ன வேலைன்னு கேட்டவனுக்கு சாமி அப்படியே காட்டி நாக்கில் தேனை வச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க வச்சு விட்டா அப்புறம் தேடுவானு தேட மாட்டேன்னா? ஜிலேபி செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? வீட்டில் செய்வீங்களா? கஷ்டப்பட்டு புளிஞ்சு கிழிஞ்சி செஞ்சு விட்டு பையனும் திரும்பி பார்க்க மாட்டேறான், அப்பாவும் திரும்பி பார்க்கலன்னா எப்படி இருக்கும்? காலிருந்து செஞ்சு 3 மணி நேரம் இடுப்பு வலிஞ்சு போய் உட்காந்து சாப்பிடல, என்ன பண்ணீங்க? சாப்பிடல, அவ்வளோதானே, சரி கொடுன்னு ஒன்று சாப்பிட்டுட்டு நல்லா தானே இருக்கு, இன்னும் நாளை சாப்பிடலாமேன்னு சாப்பிட்டா இதை தான் சொல்கிறாரா, இரும்பு தரும் மன தேனை ஈர்த்தீர்த்து என்னையாண்டு கரும்பு தரு சுவையன்னு. புரியுதுங்களா சிவா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இழுப்பானா. எப்படி இழுப்பானா? கொஞ்சம் கொஞ்சமாக இழுப்பானா. சாமி சாதாரண இழுப்பட்டார், இழுத்து என்னை அவன்கிட்ட கொண்டு வந்துடுவானா. புரியுதுங்களா சிவா? அதான் சொல்கிறாரு, அருக்கண்ணே நிற்பினும் அல் இருளே காணார்க்கு இருள் கண்ணே பாசத்தார்க்கு ஈசன் அருள் கண்ணால் பாசத்தை நீக்கி. பகல் தாமரை பகல் அலர்த்தும் தாமரை போல், இந்த பகல் போல் அப்படின்னா சூரியன் போல். இந்த பகல்ன்றது சூரியனை குறிக்கும். இந்த இடத்துல என்னது? அலர்த்தும் தாமரை போல். இந்த சூரியனை பார்த்தவனே சில தாமரைகள் தான் மலருமா. என்னது? அலர்த்தும் தாமரை போல். அது எப்படின்னா அதை போல நேசத்தால் நாமெல்லாம் என்னது? சிவபெருமானிடத்திலே அன்பால். சிவபெருமானிடத்திலே நான் ஒரு அடியார் சிவபெருமானுக்கு அடிமை என்று உணர்ந்தவர்க்கு அவனுடைய அருள் காட்சியை தருவான், அவன் தன்னோடு சேர்த்து கொள்வான். நேசத்தால் தன் உணர்ந்தால் நேர் இருக்காச்சு இருக்கா? நேசத்தால் தன்னை உணர்ந்தவர்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுப்பான். நேசத்தால் தன் உணர்ந்தால் நேர். புரியுதுங்களா சிவா? என்னது புரியுதுங்களா சிவா? குருடனுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணு தெரியும். அதே போல் இப்போ காலையிலிருந்து நம்ம பார்த்தது சாமி செய்த 2 கருணை என்ன? காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். அதை என்ன செய்ய வேண்டும்? அதை நினைச்சு நினைச்சு அன்பால் உருகுனா என்ன நடக்கும்? அவனுடைய கலல் சேருவோம். அடுத்தது எத்தனை அதில் அதிகரணம் உண்டு? 2 அதிகரணம். முதல் அதிகரணம் என்ன? காணும் கண்ணுக்கு காட்டும் முலம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின். அடுத்த அதிகரணம் என்ன? அயரா அன்பின் அரண்களல் சேருமே. ரைட்டா சிவா? முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவில் 2 விஷயங்களை சொல்கிறார். என்னது? சாமி உணர்ற முறையும் உயிர் உணர்ற முறையும். சாமி எல்லாத்தையும் ஒரு சேர உணர்வார், உயிர் தனித்தனியாக. 2வது எடுத்துக்காட்டு வெண்பாவில் ஏகனாகி ஏகன் ஏகமாய் நின்று இணையடி ஒன்று உணர்வார்க்கு ஒன்று போகமாய்தான் விளைந்த பொற்பினான். புரியுதுங்களா சிவா? கணக்குவாதியாரா இருந்தவர் அதுக்கப்புறம் என்ன மாறாரு? கணக்கில்லா திருக்கோள் போகமா. ரைட்டா சிவா? இப்படி பார்த்து 2வது அதிகரணத்தில் அரண்மணி அந்த அயரா அன்பின் அரண்களல் செழுமே பார்த்து அதில் ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா பார்த்தோம். ஒரு எத்தனை தாமரைகள் குளத்தில் இருந்தாலும் பக்குவமுடைய தாமரை தான் மலர் பகல் போல் என்று சொல்லி, அதே போல் ஒரு குருடன் இருக்கிறான், ஒரு கண்ணு தெரிகிறவர் இருக்கான். சூரியன் எப்படி குருடனுக்கு பொருந்தாதோ பொருந்துமோ அதுபோல் இந்த குருடனுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணு சரியாகிற மாதிரி பக்குவம் இல்லாதவரை பக்குவப்படுத்தி விட்டால் அவனுக்கு என்ன ஆகிடுமா? நேசத்தால் தன் உணர்ந்தார் நேர் என்று சொல்லி மதியம் மீதியை நம்ம பார்த்து இறைவனுடைய திருவடி நிழலிலே 3 மணியிலிருந்து 3:30 மணி வரைக்கும் நம்ம முழுசாக சிந்திச்சு 3:30யோட நிறைவு செஞ்சு விருதுகள்லாம் அதுக்கப்புறம்
கொடுக்க இருக்கிறார்கள் என்று சொல்லி சான்றிதழ் அப்படியே உட்காருங்க, ஒரு நிமிஷம் கேட்கணும். ஐயா உட்காருங்க. தென்னாடுடைய சிவனே சிவனே போற்றி. போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மதியம் வந்து இப்போ வெளியூர் அடியாருங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க.